அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வானொலினாலே இங்கே ஒரு பெரிய ஒரு என்னன்னு சொல்றது, அரச பிரசான ஒரு இதை பற்றி பேச வந்திருக்காரு அப்படியான ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குது நிலவுது எல்லாத்துக்கும் மத்தியிலுமே. ஏன்னா வானொலின்றது வந்து நம்ம தாத்தா அப்பா எல்லாம் பயன்படுத்துகிற ஒரு ஊடகம். இன்னைக்கு யாரும் வானொலி பற்றி வீட்டில் யாரும் வச்சு கேட்கறது கிடையாது. வானொலினாலே நமக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய வால் செட்டாக இருக்கும், அதை போட்டு சுற்றி இருக்கிட்டு இருக்கணும், அப்புறம் டாக்டர் என்னமோ சவுண்டெல்லாம் கொடுக்க அதெல்லாம் கஷ்டப்பட்டு கேட்குற ஒரு இதெல்லாம் போய் இப்போ ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாரும் வானொலினா பண்பலை அப்படியான எஃப்எம் ரேடியோ மட்டுமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வானொலின்னா அது மட்டுமே கிடையாது. நிறையா பேர்த்துக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. ஏன்னா அது சொல்கிறதுக்கு ஆள் இல்லாதனால யாருமே அதை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அது ஒரு விதத்தில் வசதியாக போச்சு எங்களுக்கு. என்னென்னா வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி எங்கள் தொழில் மாணவர்கள்லாம் முடிச்சுட்டு வானொலி வயசாக போகிறாங்கன்னா உடனடியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது அந்த மாதிரி. ஏன்னா நிறைய பேர் வர்றது இல்லை, அதனால அதுவும் தெரிஞ்சுக்கிறதே இல்லை முதல்ல என்னென்ன வானொலிகள்லாம் இருக்குது, என்னென்னலாம் பண்ணுறாங்கன்ட்டு. உதாரணத்துக்கு ஒரு வானொலி சொல்கிறீங்க சொன்னால் ரொம்ப அதிசயப்படுவீங்க. பிபிசி உலக சேவை அரை மணி நேரம் ஒளிபரப்புறாங்க தமிழில், தமிழ் ஓசைன்ற பேரில் லண்டனில் இருந்து. சமீபத்தில் இப்போது டெல்லிக்கு மாற்றலாக வந்திருக்கு. அரை மணி நேரம் நிகழ்ச்சி தான். அதுக்கு நிகழ்ச்சி தயாரிப்பாளராக வந்து 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேருக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு தயாரிப்பாளருக்கு பிபிசி உலக சேவை கொடுப்பது 2,50,000 ரூபாய். அவங்க நிகழ்ச்சி தயாரிக்கின்ற நேரம் 15 நிமிடங்கள். எத்தனை ப்ரொடியூசர்? 5 பேர். இது ஒரு வானொலி உதாரணம், சரிங்களா? சரி, இது ஒரு பக்கம். இது வந்து வானொலி தயாரிப்பாளர். இப்போ நாமெல்லாம் வந்து நீ அங்கெல்லாம் போக முடியாது. நாம வந்து இருக்கிற இடம் வந்து வெவ்வேறு இடத்துல செட்டில் ஆகி வெவ்வேறு இடத்துல போயிட்டு இருக்கோம். வானொலி கேட்பதற்கு பைசா தர்றாங்க, காசு தர்றாங்க. இது அது புதுசாக இருக்கு அப்படின்றீங்களா? இதுதான் முதல்ல நீங்கள் சொல்லியிருக்கணும் அப்படின்றீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்ல முடியும். அதனால வானொலி கேட்பதற்கு காசு தர்றாங்க. இது யார் தர்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உலகம் முழுக்க எல்லா வானொலிகளும் தர்றாங்க. அதை வந்து தமிழில் நம்ம கண்காணிப்பாளர்னு சொல்லுவோம், ஆங்கிலத்தில் மானிட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். மானிட்டர்ஸ் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, வானொலி கேட்டுட்டு அந்த வானொலியினுடைய நிகழ்ச்சியினுடைய தரம், ஒளிபரப்பினுடைய தரம், இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். மந்த்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அதிகபட்சம் அதுக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பரவாயில்ல, ரொம்ப தேடிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லியதுனால $2,000 தராங்க. இன்னைக்கும் ஒரு வானொலி சென்னையில் ஒருத்தர் வாங்கிட்டு இருக்காரு. அவர் வேலை வேற ஒன்றுமே இல்லை, தினம் ரேடியோவை ஆன் பண்ணிட்டு அவரோட வெளியில சொல்ல போயிருவார். ஏன்னா நீ வானொலி வேற வடிவமா வானொலி, அதாவது பெயர் தான் அந்த பழைய பெயர்லேயே இருக்கக்கூடிய வானொலியினுடைய வடிவங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது, சரிங்களா? வானொலி வந்து வானொலியாக அந்த பெட்டி போல அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு உங்களுடைய கைபேசி வானொலி ஆயிடுச்சு இல்லையா? பண்பலையை நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? அது ஒரு மென்பொருள் இருக்கு. நீங்கள் நிறைய பேர் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டியூனிங் எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? கை தூக்கு. டியூனின்னு சொல்லி ஒரு மென்பொருள், ஆண்ட்ராய்டு ஆப். டியூனிங் வச்சுருக்கீங்களா யாராச்சும்? இல்லை, அது ஒரு ஆண்ட்ராய்டு மென்பொருள். வானொலிகள் இதாக உலக வானொலிகளை நீங்கள் கேட்கலாம். அந்த மென்பொருள் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா 44,000 வானொலிகளை நீங்கள் கேட்கலாம். 44,000 வானொலிகள் கேட்கலாம். தமிழ் வானொலிகள் 47 வானொலிகள் இருக்கு. டியூன், TUNE, டியூன் இன், IN, டியூன் இன். இது என்ன விசேஷம்னா, அந்த 47 வானொலிகள்ல தமிழகத்துல வந்து ஒரு 6 வானொலியா இருக்கு. மிச்ச 40 வானொலிகளும் ஐரோப்பா கட்டத்தில் ஒரு 18 வானொலி, ஆஸ்திரேலியாவில் ஒரு 4 வானொலி, அமெரிக்காவில் 2 வானொலி, எல்லாம் தமிழ் வானொலிகள். அங்கே இருக்கிற தமிழர்கள், தமிழ்நாட்டிலிருந்து போனவங்க, ஈழத்திலிருந்து போனவங்க, இப்படி இருந்தவங்க நடத்திட்டு இருக்காங்க. இந்த வானொலிகளுக்கெல்லாம் கண்டென்ட் தேவைப்படுது. கண்டென்ட் வந்து நீங்க 24 மணி நேரம் ஒளிபரப்பும் போது யாருங்க கண்டென்ட் தருவாங்க? உங்களுக்கு சரக்கு தந்துட்டே கேட்பாங்க. அப்போ அந்த கண்டென்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு ஆட்கள் இன்னைக்கு இல்லை. அரை மணி நேரத்துக்கு போன வாரம் ஒரு மீட்டிங் பிலிப்பைன்ஸ்லேருந்து ஒளிபரப்பாக ரேடியோ வெரிதாஸ் ஏஷியான்னு சொல்லிட்டு, எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு கூட தெரியாது. வெரிதாஸ் வானொலின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற ரவி பெர்னாட், ஜெகத் கஸ்பார் அவங்களாம் அதில் பணியாற்றிய ஆட்கள். ஸோ அந்த வானொலிக்கு நிகழ்ச்சிக்கு இப்போ போன வாரம் ஒரு மீட்டிங்கில் ஒரு அரை மணி நேரம் நிகழ்ச்சி தயார் பண்ணி தந்தா இந்த மாணவர்கள் வருவாங்களா, நாங்கள் ஒரு 1000 ரூபா தரோம் அப்படின்றாங்க. ஒரு அரை மணி நேரம் நிகழ்ச்சி தயார் பண்ணி தரதுக்கு 1000 ரூபா தராங்களாமா. ஃப்ரீலான்சிங் வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் வீட்டில் போயிட்டு இப்போ நிறைய கூட்டத்துக்குலாம் போறீங்க இல்லையா, ஒரு பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த கூட்டத்துக்கு போகும்போது அந்த நிறைய போய் ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு முன்னாடி பின்னாடி எடிட் பண்ணி வெரிதாஸ் வானொலிக்காக இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்குவதுன்னு சொல்லிட்டு யார் சிறப்பு இருந்தவங்க பேசினாங்களோ அதை இந்த நிகழ்ச்சியில் பேசினாருன்னு போட்டு முன்னாடி பின்னாடி மட்டும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி அதை ஒரு பேக்கேஜை கொடுத்தீங்கன்னா முடிஞ்சது ஒரு 1000 ரூபாய்.
இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா, அதுவும் இப்போ ஒரு வானொலி நிகழ்ச்சியாக தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெக்கார்டில் நான் ஃபுல்லாக எடுத்துட்டு இருக்கேன். இது என்ன பண்ணுவேன், முன்னாடி எடிட் பண்ணி இது ஒரு 10 பகுதியில் பிரிச்சுங்க. இன்னைக்கெல்லாம் வந்து நீங்கள் நானாக இருக்கட்டும் யாருமே வந்து உட்கார்ந்து கேட்பதற்கு தயாராக இல்லை இல்லையா? கேட்பீங்களா நீங்கள்? அரை மணி நேரம் மொக்கே போடுறது, அடுத்த அரை மணி நேரம் நான் பேச தான் போகிறேன், இருந்தாலும் அது இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களை போட்டு தாக்குறாங்க அப்படின்னீங்க. அப்போது உங்களுக்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, அதாவது உங்களுக்கே கண்ட்ரோல் வாய்ப்பு போட்டு இருக்குதுங்களா, நீங்கள் யார் கேட்பீங்க? அரை மணி நேரம் நிகழ்ச்சிமா கேட்கலாம், நிகழ்ச்சி கிடையாது. அதோட விஷுவல் மீடியாவே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அரை மணி நேரம் நான் யாரும் எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க விஷுவல் மீடியாவில்? டகான ஒரு அடி ஏதாவது ஒன்றும் தப்பு தூக்கி போடுது. எங்களுடைய கருத்துப்படி, அதாவது நாங்கள் ஆய்வு பண்ணி கண்டுபிடித்ததுபடி ஒரு 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 நம்மளுடைய மனநிலை ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு மேலே அக்செப்ட் பண்ணிக்காது. அது வானொலியில் எப்படின்னா 1 நிமிடமும் 30 செகண்ட் தான் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட்டோடு இருப்பீங்க. அப்போ அந்த 1 நிமிடம் 30 செகண்டுக்குள்ள நாங்கள் உங்களை டார்கெட் பண்ணி உங்களை கவர்ந்து ஆகணும், சொல்லி ஆகணும் என்ன சரக்கு சொல்ல போகிறோம், என்ன பேச போகிறோம். அதுக்குள்ள எதுவும் சொல்லலைன்னா இப்போ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ரைவேட் அக்கௌண்ட்லாம் அந்த சென்னையில் கேட்கும்போது வேறு பேசிட்டு இருப்பான், வேகமாக பேசுவான். இதுதான் காரணம், வேற ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்துக்குள்ள அவன் பேசணும். அது நிறைய மார்க்கெட்டிங் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் 1 நிமிடத்துக்கு மேலே பேசுனீங்கன்னா மெமோலாம் ஒரு சில எஃப்எம்லாம் இங்கே ப்ரைவேட் எஃப்எம் மெமோ கொடுத்துருவாங்க. என்ன நீங்கள் 1 நிமிடத்துக்கு மேலே பேசிட்டு 2, அதாவது முதல் தடவை எச்சரிக்கை, 2வது தடவை 3வது தடவை வேலையை விட்டு நீக்கிறவங்க எஃப்எம்லாம் இருக்குது. காரணம், இன்னைக்கு அவசர உலகத்தில் ஓடிட்டு இருக்கோம். அந்த அவசர உலகத்துக்கு தகுந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தயாரிக்க வேணும். நிகழ்ச்சிகள் வந்து சும்மா ஏனோ தானோ காமாசமான்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணிட முடியாது. ஒரு கண்டென்ட் யாருக்குமே நம்ம நேரத்தை ஒதுக்கி தான் கேட்குறோம் இல்லையா? நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி மெனக்கேட்டு நான் டியூனிங் சொன்னோம்னா நீங்கள் நிறைய பேர் போவீங்க, பார்ப்பீங்க. அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் தான் அந்த ஆப் அதில் இருக்கும். இல்லாட்டி அடுத்த வேலை ஸ்பேஸ் தூக்கலாம், நம்ம சொன்னான்னு சொல்லி நான் போடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் தூக்கி விட்டுருவீங்க. அதனால எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் பயனுடையதாக இருக்கணும். பயனுள்ளதாக இல்லைன்னா நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம். ஸோ அப்படிதான் நான் சொன்ன அந்த $2000 கொடுக்குற வானொலி வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா, எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா அதனுடைய இணையதள முகவரி www.voa.gov. அரசினுடைய வானொலி. இங்கே எப்படி நம்மளுடைய பொதுத்துறை வானொலி ஆல் இந்தியா ரேடியோ இருக்கு, அது போல அமெரிக்க அரசினுடைய வானொலி. இன்னொரு தடவை வெப்சைட் சொல்றேன், www.voa.gov. இந்த வானொலிக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்னன்னு சொல்றேன், உங்களில் எத்தனை பேருக்கு வந்து அந்த வானொலி சார்ந்து மட்டும் பேசாமல் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவேன். ஏன்னா இது அதோட ஒட்டிய ஒன்று. உங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்மளால எல்லா வீட்லையும் டிக்ஷனரி வச்சிருப்போம் இல்லையா? மோஸ்ட்லி நம்ம என்ன டிக்ஷனரி வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் தம் என்ன சொல்லுவோம், ஆக்ஸ்போர்டு அப்படிம்போம், ஜென்ரல் ஆக்ஸ்போர்டுன்னு சொல்லுவோம். இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே அப்படின்னு சொன்னோம்னா லிஃப்கோன்னு சொல்லுவோம். லிஃப்கோட் வச்சிருக்கேன், கிரேட் லிஃப்கோ டிக்ஷனரி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு மொழி சார்ந்து இயங்குறவங்க அப்படின்னா ஆக்ஸ்போர்டில் அட்வான்ஸ் லேர்னர்ஸ் டிக்ஷனரி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மொழி சார்ந்து மொழியில வந்து விளையாடணும். நாங்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு வந்து மொழி நோக்கின்றதுனால புது புது வார்த்தைகளை வந்து பயன்படுத்தணுன்றதுனால எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்துவதுன்றதுக்காக ஆக்ஸ்போர்ட் அட்வான்ஸ் லேர்னர்ஸ்னு ஒரு டிக்ஷனரி, அந்த டிக்ஷனரி நாங்கள் சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுவோம், 2 டிக்ஷனரி முக்கியமாக சொல்லுவோம். ஒன்று அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கு, இன்னொன்று பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கு. ஏன்னா 2 டிக்ஷனரி, ஏன்னா வேர்ட்ஸே உங்களுக்கு நிறைய வார்த்தைகளே எழுத்துக்கள் மாறிடும் இல்லையா? அதுக்காக 2 டிக்ஷனரி. அதில் இப்போ பிரிட்டிஷ் இங்கிலீஷ்னா நம்ம உடனே ஆக்ஸ்போர்டுன்னு சொல்றோம். அப்போ அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கு அஃப்கோர்ஸ், அப்புறம் வேற காலின்ஸ், மெரியன் வெப்ஸ்டர்ஸ், காலின்ஸ், இன்னும் நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவருடைய பயன்பாட்டினுடைய அடிப்படையில் அவங்களுக்கு தேவையானதை பயன்படுத்துவாங்க. இதுக்கு ஏன் நான் இங்கிருந்து வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு நீங்கள் போனோம்னா, இதை அமெரிக்கன் இங்கிலீஷ் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு அவங்க ஸ்பெஷல் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் வச்சுருக்காங்க, ஒரு ப்ரோக்ராம். அது ஆப்பில் வந்துருக்கு ஸ்பெஷல் இங்கிலீஷ்னு. இது என்ன விசேஷம்னா, அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கான டிக்ஷனரியை ஒன்ஸ் நீங்கள் அந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா, இல்லை சந்தேகங்களை கேட்டீங்கன்னா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவங்க அனுப்பிக்கிறாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அந்த டிக்ஷனரியை உங்களுக்கு அனுப்பிக்கிறாங்க. இமெயில் ஐடி சொல்ல நோட் பண்ணிங்க, letters@voa.gov. letters LETTERS letters@voa.gov. இது வாங்கி இவங்க அந்த ஸ்பெஷல் இங்கிலீஷில் தொடராக ஒளிபரப்பிட்டு இருக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே புத்தகமாக போட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் விருப்பமானவர்களுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ மாணவர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறதுனால உங்கள் மாணவர்கள் யாராச்சும் ஆங்கில மொழி பயிற்சி இன்னும் கொஞ்சம் எளிதாக கற்றுக்கணும், இல்லை டிக்ஷனரிலாம் வாங்கணும் அப்படின்னா ஒரே ஒரு மின்னஞ்சல் தட்டி விடுங்க.
அவங்களுக்கு இதை ஃப்ரீயாக அனுப்புவாங்க. சரிங்களா? இல்லை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஆப் தான் சொல்லணும்னா இதுவும் ஆப்பாகவும் இருக்குது, ஃபுல்லாகவே அப்ளிகேஷனாகவும் போட்டிருக்காங்க, அதுலேயும் எடுத்துக்கலாம். சரி சார், நீங்கள் அமெரிக்கன் இங்கிலீஷ் சொல்லிட்டீங்க, இப்போ பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ஏன்னா நாம இங்கே பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இப்போ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஏதாச்சும் பண்ணுறாங்களா, ஃப்ரீயாக ஏதாச்சும் இருக்காங்கன்னா இருக்குது. அது வந்து ஸ்பெஷல் இங்கிலீஷ். இது லேர்னிங் இங்கிலீஷ். யாரு? பிபிசி வேர்ல்ட் சர்வீஸ் பண்ணுற நிகழ்ச்சி பேர் லேர்னிங் இங்கிலீஷ்னு. நீங்கள் இது வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கெடியூல் போட்டிருக்காங்க, எப்படி உச்சரிக்கிறதுலேருந்து எப்படி பாடத்திட்டத்தை அமைச்சிருக்காங்கன்றது, அந்த பாடத்திட்டத்தை நீங்கள் மாணவர்களுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து எல்லாமே வந்து பக்காவாக பண்ணுறது. இவங்களும் நீங்கள் தொடர்ந்து அந்த வானொலியை கேட்பவராகவோ அல்லது அந்த நிகழ்ச்சிகளை மானிட்டர் பண்ணிட்டு நீங்கள் ஒரு கமெண்ட் கொடுக்குறாவோ இருந்தால் அந்த புத்தகங்களை உங்களுக்கு ஒரு பைசா செலவில்லாமல் அனுப்புகிறாங்க. இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல மிக முக்கியமான நாடுகளின் வானொலிகள் அனைத்துமே அந்தந்த நாட்டினுடைய மொழியை இலவசமாக நமக்கு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு அதனுடைய எல்லை எது வரைக்கும் போகுதுன்னா, சீன வானொலி தமிழ் பிரிவு கிட்டத்தட்ட 5 வால்யூம்ல ஒவ்வொரு புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு 280 பக்கத்துல 5 வால்யூம் பிளஸ் 5 டிவிடி போட்டு இலவசமாக கற்றுக்கொள்வதற்காக அனுப்புது. நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. CRI.com.cn அவங்களுடைய வெப்சைட் www.CRI வேற ஒன்று சைனா ரேடியோ இன்டர்நேஷனல் .com.cn. இமெயில் அட்ரஸ் tamil@cri.cn. இமெயில் அட்ரஸ் tamil@cri.cn. நீங்க ஒரு கடிதம் மட்டும் போட்டீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு விண்ணஞ்சல பதில் நடக்கும். கோத்தே இன்ஸ்டிடியூட் எத்தனை பேருக்கு தெரியும்? கோத்தே இன்ஸ்டிடியூட். வெரி குட். இப்போ அந்த கோத்தே இன்ஸ்டிடியூட் வேற ஒன்றும் இல்லை, ஜெர்மனியினுடைய ஒரு பிரிட்டிஷ் கவுன்சிலாக இது ஒரு கலாச்சார ஒரு மையம். அங்கே தான் ஜெர்மன் மொழியை கற்று தர்றாங்க. ஜெர்மன் மொழி இங்கே எப்பெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, அந்த வகுப்புகள் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, அந்த வகுப்புகளில் சேருவதற்காக மாணவர்கள் இரவே, அதாவது அடுத்த நாள் அப்ளிகேஷன் தர்றாங்கன்னா அன்னைக்கு நைட்டே அங்கே வந்து அங்கேயே அந்த பிளாட்ஃபார்மில் தூங்கிடுவான். நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த அமெரிக்கன் தூதரத்துக்கு முன்னாடி விசா காலத்தோட தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே படிப்பதற்காக யார் படிக்கிறது? ஐஐடியில் முடிச்சுட்டு இல்லை ஏதாச்சும் அண்ணா யூனிவர்சிட்டியோ நல்ல நல்ல கல்லூரியில் நீங்கள் முடிச்சுட்டு ஜெர்மனிக்கு உயர்கல்விக்காக போகிறதுக்கு அந்த ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கணும். அந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும் இன்னைக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். பிளாட்ஃபார்மில் படிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை கோர்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த கோர்ஸுக்கு அப்பெல்லாம் டிமாண்ட். வேற ஒன்றுமே இல்லை. அந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னா ஜெர்மனில் என்டர் ஆகிடலாம். ஜெர்மனிக்குள்ள என்டர் ஆகிட்டீங்கன்னா வேலை உறுதி. ஒரு மாதம் முதல் மாதம் சம்பளமே குறைந்தபட்சம் ஃப்ரெஷர்ஸ்க்கு அவங்க வந்து 3 லட்சத்துக்கு ஆகல இந்திய ரூபாயில். அப்போ யாரும் போக மாட்டா, கஷ்டப்பட மாட்டா, பிளாட்ஃபார்த்தை தூங்கிடுவாங்க. அந்த கோர்ஸை நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த ஜெர்மன் லாங்குவேஜ் கோர்ஸை கொத்தே ஸ்டேட்டில் தராங்க இல்லையா, அந்த கோர்ஸை ஜெர்மன் வானொலி ஃப்ரீயாக தருது. அதுதான் இங்கே மிக முக்கியமான என்ன இங்கே கற்றுக்குறாங்களோ அதே ப்ளஸ் ஒரு 2 டிவிடியோட அந்த கோர்ஸ் நேம் வந்து ரேடியோ டி. அந்த கோர்ஸ்னுடைய நேம் வந்து ரேடியோ டி. அதுக்கு ஒரு பேசிக் லெவல் கோர்ஸுக்கு டச் வாயின் நிக்ஷனு, அது ஜெர்மன் லாங்குவேஜ்ன்றதுனால அது நம்ம ஒரு வாயில் நுழையாது. டச் வாயின் நிக்ஷனு இந்த ஆங்கிலத்தில் இருக்கும் ரேடியோ டிக்கு. இந்த வெப்சைட்டு www.dw.de. இன்னொரு தடவை சொல்கிறேன், www.dw டொய்ஷ் அந்த வானொலியினுடைய பேர் dw.de. ஒரு 6 வருஷம் அந்த வானொலியினுடைய மானிட்டராக இருந்தேன். எவ்வளோ காசு கொடுத்தாங்களா கேட்காதீங்க. இப்போ ஒரு 2-3 வானொலிகள் இருக்கிறோம். இது எல்லா வானொலியும் பண்ணுறாங்க. நீங்கள் ஆர்வம் தான், வேற ஒன்றுமே இல்லை. ஆர்வம் இருக்கிறவங்க நீங்கள் ஃபர்தராக நீங்கள் என்னுடைய பிளாகோ அல்லது ஃபாலோ பண்ணிங்கனாவே நான் அந்த டீட்டெயிலாக அந்த பிளாகில் போட்டுகிட்டே இருப்பேன். யாராவது கேட்டுட்டு இருக்கா, எங்கெங்கெல்லாம் ஓப்பனிங் இருக்குது, இதெல்லாம் முழு நேரம் பண்ணுற வேலையே கிடையாது. நான் சொன்னேன் அந்த $2000 தராங்க. இங்கே முதல்ல தான் நாங்களாம் டியூன் பண்ணி கேட்டுருந்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஆப்பிள் சிஸ்டம் கொடுத்துட்டாங்க, அதுக்கு நாங்கள் ஒரு மென்பொருளை கொடுத்துட்டாங்க. அந்த மென்பொருளை இன்ஸ்டால் பண்ணதும் அது ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன ஃப்ரீக்வன்சிலாம் இருக்குதோ அதை இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அவங்க சிஸ்டத்தை மட்டும் ஆன் பண்ணி ஒன்று கரெக்டான இருக்குது. ஆனால் இப்போ ஆஃப் பண்ணுறதே கிடையாது. 24 மணி நேரம் ஒளிபரப்பாயிட்டு இருக்கிறதுனால வெவ்வேறு நாடுகளுக்கு வெவ்வேறு கட்டங்களுக்கு வெவ்வேறு அலைவரிசைகள் ஒளிபரப்பாகும். இப்போ 106.4 ஹலோ எஃப்எம் அப்படின்றோம் இல்லையா, அது போல இது நான் சொல்றதெல்லாம் சிற்றலை வரிசைகள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பின்னாடி போகிறேன். எங்கே போகிறேன்னா வானொலியினுடைய வடிவங்கள். உங்களில் நிறைய பேருக்கு வானொலினா பண்பாடை மட்டும்தான் தெரியும். அது இல்லை. வானொலிக்கு பல வடிவங்கள் இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேண்ட்ஸ். ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 40 வயது அவங்களுக்குலாம் தெரியும். ஒரு 4 பேண்ட் இருக்குது. ஏஎம் எஃப்எம்னு சொல்லுவோம். எஃப்எம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ஏஎம்ன்றது ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன். அதுக்குள்ள ஒரு 3 பேண்ட் இருக்கும். எஸ்டபிள்யூ, என்டபிள்யூ,
சி சொன்னீங்க, அது தெரிஞ்சு சொன்னீங்களா தெரியாம சொன்னீங்களா தெரியல. சிடபிள்யூ சிவே இல்ல யாராவது சொல்றீங்களா சொல்லிட்டீங்கன்னு இல்ல. நீங்க சார் சொன்னது SW1 SW2ன்றது அது பிரிச்சு சொல்ற ஸ்கேல் வந்து நீளமா இல்லாம சின்ன ஸ்டார்ட் பண்ணும்போது அதை சொல்லுங்க. நீங்க தான் சொன்னீங்க அதான் NW மீடியம் வேவ், ஷார்ட் வேவ்ன்றது SW. இன்னொன்னு இருக்கு நீங்க உள்ள ரொம்ப பிசிக்ஸ் சொல்றாங்க. SSB கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாது. SSB இதெல்லாம் புதுசா இருக்கு அப்படின்னா இதுல எந்த வானொலி இருக்குதுன்னா ஒளிபரப்பாங்க. SSBன்றது சிங்கிள் சைட் பேண்ட். இப்போ தமிழ்ல சொல்லுவோம் SWனா ஷார்ட் வேவ், ஷார்ட் வேவ்னா அப்படியே மொழிபெயர்த்தாச்சு இல்லையா? வேற யாராவது சொல்லுங்க. வெரி குட். சிட்ரல் MWனா மீடியம் வேவ், மத்திய அலை. SSBனா சிங்கிள் சைட் பேண்ட், ஒற்றை சாளர முறை அப்படின்ற அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இல்லை. சிங்கிள் சைட் பேண்ட் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு USB, இந்த USB கிடையாது, அது அப்பர் சைட் பேண்ட் சொல்லுவாங்க. அப்பர் சைட் பேண்ட் USBவாங்க. இன்னொன்னு LSB, லோயர் சைட் பேண்ட். இதெல்லாம் யார் சார் பண்றாங்க? இதெல்லாம் எங்க நான் கேட்டதே இல்லை அப்படின்னா இன்றைக்கும் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நீங்க கேட்காமல் இருப்பது வரை எங்களுக்கு சந்தோஷம். அதன் மூலம் தான் நாங்கள் பயனடைய முடியுன்றது மூலம் தெரிஞ்சுக்கிறேன். கேட்டுட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு போட்டியாளர் ஆகிடுவீங்க. நாங்கள் எங்கள் மாணவர்கிட்ட சொல்ல முடியாது, எப்பா நீ வேலை இருக்கு, நீங்க அதை இருக்கு இதை கேளு, கேட்டால காசா அப்படின்றான். ஒரு கிளாஸ்ல கேட்டால காசா, வேலை வேணாம் சார், இதுக்கு தெரிஞ்சது அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிருமாங்க அப்படின்னா இல்லையா? அப்போ இது தெரிஞ்சா பிரச்சனை தான். நீங்க போனீங்கன்னா ஒரு தட்டி விடுவீங்க, சார் இந்த மாதிரி நான் இந்த பகுதியிலிருந்து வசிச்சுட்டு இருக்கேன், இந்த பகுதிக்கு டார்கெட் பண்ணி நீங்க ஏதாச்சும் ப்ராட்காஸ்ட் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, நான் வேணா அதை மானிட்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் தரேன் அப்படின்ட்டீங்கன்னு வைங்களேன், எங்களுக்கு வந்தது வெயிட் அப்படின்னு அர்த்தம். ஆமா. ஸோ அதனால இப்போ இந்த SSB யார் பண்றாங்க? டியாகோ கார்சியான்னு ஒரு ஐலண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டியாகோ கார்சியா எங்க இருக்கு? இந்தியன் ஓஷன்ல இருக்கு. ஆர்மி எந்த ஆர்மி பேஸ்? பிரிட்டிஷ் ஐலண்டான US ஆர்மி பேஸ். கிரேட், வெரி குட். உங்க பேரு? ரவீன். சூப்பர். அது ஆக்சுவலி ஒரு சின்ன ஐலண்ட். ஆமா, of course we have to give a big hand to him. ஏன்னா அவங்க இந்த ஈழ வாரம் கூட சொல்லிட்டு இருப்பாங்க, பிரபாகரன் ஒரு ஐலண்ட்ல போய் ஒளிச்சிருந்தாரு அந்த ஐலண்ட் அப்படின்ட்டு. டியாகோ கார்சியா நேரா நீங்க இந்தியன் ஓஷன்ல இலங்கை கீழே நேரம் போனீங்கன்னா ஒரு 2000 நினைக்கிறேன் 3000 நாட்டுக்கு மேலே போக நினைக்கிறேன், அந்த எல்லையில் இருக்கு பாருங்க, சின்ன ஐலண்ட். அந்த ஐலண்ட் பேர் வந்து டியாகோ கார்சியா. அந்த நாட்டில் இருந்து ஒரு வானொலி AFRTS சொல்லிட்டு ஒரு வானொலி அங்க இருக்கிற ஆர்மி பீப்புளுக்காக ஒரு ஒளிபரப்பு, அங்க இருக்கிற ராணுவ வீரர்களுக்காக. அது இங்க கிடைக்குதா சார்? இங்க கிடைக்குது. இங்க கிடைச்சது கிடைக்கிறதுக்கு நீங்க கேட்டுட்டு ஒரு ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு QSL கார்டுன்னு சொல்லுவோம். QSL கீவேர்ட் நோட் பண்ணிக்கங்க. QSL. இதெல்லாம் எதுக்குன்னா நீங்க எல்லாம் எழுத போறீங்க இல்லையா, நிறைய ஆர்டிகல்ஸ் பண்ண போறீங்க இல்லையா, அதுக்கான இதெல்லாம் ஒரு கீவேர்ட்ஸ் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும். அதுக்கு இந்த மாதிரி நான் சொல்றதெல்லாம் இப்போ இந்த மாதிரியான ஹாபி இருக்கு இல்லையா, இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா வானொலி கேட்டல், இதுக்கு ஒரு பேர் இருக்கு. அது பேர் வந்து DXing, DXing. இந்த டெர்மினாலஜி நீங்க எங்கேயுமே கேள்விப்பட முடியாது. அடிச்சு சொல்றேன், நீங்க ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி அட்வான்ஸ் லெவல்ஸ் பார்த்தா கூட இல்லை, கீவேர்டு அந்த வார்த்தையே கிடையாது. இந்த மாதிரியான இப்போ இன்ஜினியர் போறோம், டாக்டர் டிஆர் போறோம், அது போல இந்த மாதிரி வானொலி கேட்கிறவங்க வானொலி கேட்கின்ற அந்த ஹாபியை DXing சொல்றோம். இந்த மாதிரி வானொலி கேட்பவரை DXer சொல்றோம். DXERS, DXer. நிறைய பேர்னா DXers. இதுக்கு மண்டலங்கள் இருக்கு, உலகம் முழுக்க கிளப்ஸ் இருக்கு, DX கிளப்ஸ்னே இருக்கு. நாங்கள் ஒரு கிளப் வச்சிருக்கோம், ஆர்டிக் DX கிளப்னு சொல்லிட்டு. நீங்க அந்த கீவேர்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வெப்சைட் இருக்கு, பற்றி ஃபுல் டீட்டெயில் இருக்கும். ஆர்டிக் ARDIC, ஆர்டிக் DX கிளப். சரி, இப்போ இங்கே வருவோம். எது கீவேர்ட்ஸ் நீங்க நோட் பண்ணிட்டீங்களா? அந்த கீவேர்டு போற பாருங்க, அதை டீடைல் வரும். இப்போ இந்த பேண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேண்ட்ஸ். இதெல்லாம் எப்படி சார் கிடைக்கும் நமக்கு? இந்த நான் வச்சுட்டு இந்த மொபைல்ல கிடைக்குமா, அந்த ரேடியோன்ற ஆப்ஷன்ல போனா வருமா அப்படின்னா வராது. ஏன் வராது? அது வந்து ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். நமக்கு ஒரே ஒரு ஃபோன் வந்தது மீடியம் வேவ்ல, அந்த ஃபோனை நாம யாரும் வாங்கல, அதனால வியாபாரம் அதெல்லாம் வெற்றி அடைகிறதுனால அதை தூக்கிட்டான். சோனி எரிக்சன்ல போட்டிருந்தாங்க மீடியம் வேவ்ல, சக்சஸ் ஆகல. இப்போ R&D இருக்கு, வேற ஒரு புது டெக்னாலஜி ஒன்று இருக்கு. அந்த டெக்னாலஜி பேர் வந்து DRM. கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியாது, நோட் பண்ணிக்கங்க. DRM அதனுடைய விரிவாக்கம் வந்து டிஜிட்டல் ரேடியோ மாடியூல். டிஜிட்டல் ரேடியோ மாடியூல். இந்த கீவேர்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் உள்ளூரில் போனீங்கன்னா இது ஒரு பெரிய
ஒரு கேன்வாஸ்க்குள்ள போனீங்கன்னா இதெல்லாம் யாரும் டச் பண்ணாத இடங்கள். ஆர்வம் இருக்கிறவங்க எங்கேயாச்சும் உள்ளுக்குள்ள போனீங்கன்னா இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க வந்து முழு நேரமாகவே வேற வேலைகள் இருந்தாலும் பகுதி நேரமாக இதுக்குள்ள ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இந்த டிஜிட்டல் ரேடியோ மாடியல்ன்றது வேற ஒன்றும் இல்லை, இன்றைக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. எப்படி AM, FM, SW, MW சொன்னோம், அதுல இருந்து இப்போ வானொலி டிஜிட்டல் மயமாயிருக்கு. அது என்ன சார் டிஜிட்டல் மயமாயிருச்சுன்னா என்ன சார் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ 106.4 ஹலோ FM அது ஒன்றே ஒன்று தான் வருது அந்த அலைவரிசையில். அதே 5 சேனலா பிரிஞ்சுதுன்னா அப்படி இருக்கும். புரியுதா நான் சொல்றது? 5 சேனலா, ஒரே அலைவரிசை 5 சேனலா பிரியுது. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றது? இல்ல அந்த ஃப்ரீக்வன்சி ஒண்ணுதான், அதுல 5 விதமான பயன்பாடு. ஒண்ணுல வானொலி நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு இருக்கும், ஒண்ணுல அந்த வானொலி நிகழ்ச்சியில என்ன பாடல்கள் ஒளிபரப்பாகுதோ அந்த பாடலுடைய ஸ்கிரிப்ட் தனியா போயிட்டு இருக்கும். இப்போ வானொலியில வந்து ஸ்கிரீன் இருக்குமா சார்னா ஆமா, மொபைல் நீங்க எப்படி ஸ்கிரீன் இருக்கு அது போல ஒரு ஸ்கிரீன் இருக்கும், அதுல பாடல் வரிகள் போயிட்டு இருக்கும். இன்னொரு சேனல்ல அந்த வானொலியில என்ன பேசுறாங்களோ அந்த நியூஸ் போயிட்டு இருக்குன்னா அந்த நியூஸை நீங்க ஒரு பெட்ரைவ் சொல்றீங்கன்னா அப்படியே அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துக்கலாம். நீங்க என்ன நிகழ்ச்சி போயிட்டு இருக்கோ அந்த நிகழ்ச்சிக்கான ஸ்கிரிப்ட் அப்படியே எடுத்துக்கலாம். இன்னொரு சேனல்ல லெஃப்ட் ரைட்டாவோ அல்லது வேற மாதிரி இந்த எமர்ஜென்சி கம்யூனிகேஷனோ அந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி பல இதையும் உள்ளடக்கியது தான் இந்த டிஜிட்டல் ரேடியோ மாடியல். அப்ப அது வேற ரேடியோல வாங்கணும் சார்? ஆமா, வேற ரேடியோ வாங்கணும். இப்பதான் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து இருக்கு, ஆல் இந்தியா ரேடியோ ஆரம்பிச்சிட்டாங்க. உலகிலேயே மிக அதிகமான தொகையை போட்டு அந்த வானொலியை தொடங்கினது நம்ம ஆல் இந்தியா ரேடியோ தான். எந்த நாளும் அதுல இறங்கவே இல்லை, ஆல் இந்தியா ரேடியோ தான் முதல்ல இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 2000 கோடி இதில் முதலீடு பண்ணியிருக்கு ஆல் இந்தியா ரேடியோ. நம்ம ஊர்ல எல்லாம் சென்னையில இப்போ டிஜிட்டல் ரேடியோ மாடியல் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. ஆனா டிஜிட்டல் ரேடியோ மாடியல் ரேடியோ யார் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ரேடியோ செட் இருக்கு. ஒன்னு ஆல் இந்தியா ரேடியோல, இன்னொன்னு எங்க கிளப் மெம்பர் ஒருத்தர் இருக்கு, லிசனரா இருக்காரு. அவரும் மானிட்டர், அது வானொலி கூட அவர் வாங்கல, வேற ஒரு வெளிநாட்டு வானொலி அவருக்கு செக் பண்றதுக்காக கொடுத்தது எங்க ஒளிபரப்பு மூணாண்டு எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் இருக்கு. ஆமா, நான் சொல்லிடுறேன் கேட்டுங்க. நீங்க இந்த மாதிரியான பணிகளுக்கு வரும்போது ஒரு நயா பைசா செலவு செய்ய வேண்டியது இல்லை. இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னா, ஆமா, ஒரு பைசா செலவு செய்ய வேண்டியது இல்லை. உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்குவோம். உங்கள் உள்ளாடைகளை தவிர்த்து டிஷர்ட்ல இருந்து கேப்ல இருந்து எல்லாத்தையும் கொடுக்குவோம். சொன்னா நீங்க ஒவ்வொரு வருஷமும் அந்த குறிப்பிட்ட வானொலி அந்த டிஆர்எம் செட்டை ஃப்ரீயா அனுப்பலாம். அந்த செட்டினுடைய விலை மட்டும் நீங்க வாங்கணும்னா 18,000 ரூபாய். இப்பதான் ஆரணியில் இருக்கிறதுனால அதான் பாத்துருங்களா. நான் சொன்ன அந்த அப்படிதான், நான் சொன்ன ஷாப்பியோட கேட்கறதுக்கும் டிஜிட்டல் ரேடியோ செட்ஸ் தான் அதுக்கும் தராங்க. நீங்க போட்டு டியூன் பண்ணிட்டு இருக்கிறத இன்னைக்கு அப்படிலாம் இல்லவே இல்லை. அந்த வானொலி வந்து எப்படின்னா, எப்படி நம்மளுடைய கீபேட் இருக்கு இல்லையா, எண்கள் கொண்டு அந்த 1 to 0 இருக்கிற கீபேட் இருக்கும். 15,310 பிபிசி உலக சேவை சரிங்களா, சிற்றலை வரிசையில் 24 மணி நேரம் ஒளிபரப்பாயிட்டு இருக்கும். நீங்க அந்த இதை போயிட்டு முதல்ல இருக்கிற வானொலி பற்றின டியூன் பண்ணணும், போட்டு டியூன் பண்ணி ஏரியில போட்டு இழுத்து விட்டு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு டிவிஎஸ் ஸ்கூட்டர் டிவிஎஸ் 50 போச்சுனாலும் டொரணும், பக்கத்துல ஏதாச்சும் மிக்சி போட்டாலும் டொரணும், இல்லை டியூப்லைட்ல போட்டாலும் டொரணும், ஒரே சத்தம் தான், ஒண்ணுமே கேட்க முடியாது ஷார்ட் வேவ்ல. அதுதான் பிரச்சனை. ஏன் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதான் பிரச்சனை. அதனால டிஜிட்டல் மாறிட்டு இருக்காங்க. அது 15,310 பிபிசி உலக சேவை ஆங்கில சேவை 24 மணி நேரம் ஒளிபரப்பிட்டு இருக்கும். அதுதான் நீங்க டியூன் பண்றதுல சிரமம் இல்லையா. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, டிஜிட்டல் கீபேட் இருக்கும், டக்கு 1 5 3 1 10 கொடுத்து என்டர் பண்ணி சர்ன்னு போயிடும். இது எல்லாமே அந்த வானொலிகள் அந்த நேயர்களுக்கு அந்த மாதிரி கண்காணிப்பாளர்களுக்கு தருது. இப்போ நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்னங்க எதுங்க டிஆர்எம் கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் போகும். இப்போ அந்த வேவ்ஸுடைய லென்த் நான் சொல்றேன். இப்போ எந்தெந்த வேவ்ஸ் எவ்வளவு தூரம் போகும்னு சொன்னா உங்களுக்கு இன்னொரு ஐடியா கிடைக்கும் நினைக்கிறேன். பண்பலை வந்து 80 கிலோமீட்டர் சுற்றுலா தான் போகும். அதனாலதான் வந்து இங்க ஒரு எஃப்எம்மோ திருச்சி ஒரு எஃப்எம்மோ அங்கே ஒரு எஃப்எம் வச்சுக்க வேண்டியதா இருக்கு. புரியுதுங்களா? மத்திய வேலை வந்து அப்படி இல்லை. மத்திய வேலை பவர் டிபெண்டிங் அப்பான், அது வந்து கிரவுண்ட் வேவ்னு சொல்லுவோம். டிபெண்டிங் அப்பான் த பவர். இப்போ 100 கிலோ வாட்ல கொடுக்குறோம்னு வைங்களேன், 100 கிலோ வாட்ல கொடுத்தோம்னா ஒரு 800 இருந்து 1000 கிலோமீட்டர் போகும். சென்னையில் இருக்கிற 720 கிலோமீட்டர் ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற சென்னைக்கே அலைவரிசை அகில இந்திய வானொலி சென்னைக்கே இங்கிருந்து நீங்க திருநெல்வேலியில கேட்கலாம். திருநெல்வேலி கன்னியாகுமரியில அது காலநிலை தகுந்த மாதிரி காலையில இருக்கும், மத்தியானம் கொஞ்சம் டல்லா இருக்கும், நைட்டு மறுபடியும் கிடைக்கும். சிற்றலை வரிசை அப்படி இல்லை, நாடு கடந்து செல்லும். சிற்றலை வரிசையில் பல நாடு கடந்தும் பல ஊர்களுக்கும் பயணிக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோவாட் ஒளிபரப்புறாங்கன்னு வைங்களா. 500 கிலோவாட் ஒளிபரப்புறாங்கன்னா இங்கிருந்து 500 கிலோவாட்ல நீங்க உலகத்தையே கவர் பண்ணலாம். இந்த சைடு அமெரிக்கா போகும், இந்த சைடு ஜப்பான் தாண்டி நியூசிலாந்து ஆஸ்திரேலியாலாம் போகும். இங்கிருந்து அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வானொலியும் வெளிநாட்டு சேவைன்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கு. அந்த சேவை ஏன் வந்து வெளிநாட்டு சேவை பண்றாங்கன்னா, இன்னைக்கு நீங்க தொலைக்காட்சி அலைவரிசைகள் பண்ணா அந்தந்த நாடு சேட்டலைட் நேராக லிங்க் பண்ணி அங்கிருந்து நீங்க டவுன்லோட் பண்ணும்போது அந்த நாடு அனுமதிக்காது. நீங்க வெளிநாட்டு தொலைக்காட்சியெல்லாம் ஜஸ்ட் லைக் ஆரம்பிக்க முடியாது.
இல்லையா? பண்பலை ஆரம்பிச்சா ஒரு ஊருக்கு மட்டும் தான் கிடைக்கும், மத்திய அலை ஒரு 900 கிலோமீட்டர். அதனால தான் சிற்றலை வரிசை இன்னைக்கும் அனைத்து நாடுகளும் வைத்துக் கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் தன்னுடைய கொள்கைகள், தன்னுடைய கலை, கலாச்சாரம், மொழி அதை பற்றிய தெரிவிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி சிற்றலை வரிசை தான். அதை நீங்கள் தடை செய்யவே முடியாது. அது உலகம் முழுக்க போயிட்டே இருக்கும். எந்த நாட்டுக்கு வேணாலும் நீங்கள் அடிக்கலாம். அப்படி நிறைய வானொலிகள் அங்கே நீங்களாம் அடிச்சுட்டு நம்ம ஒரு உதாரணத்துக்கு பாகிஸ்தான் வானொலி நீங்கள் கேட்கலாம். அதே போல் ஆனால் பாகிஸ்தான் தொலைக்காட்சி பார்க்க முடியுமான்னா கொஞ்சம் சிரமம். பாகிஸ்தான் செய்தி நாடுகள் நீங்கள் படிச்சிட முடியுமான்னா முடியவே முடியாது, இல்லையா? பாகிஸ்தான் வானொலி தமிழ் ஒளிபரப்பிட்டு இருக்கு. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு கூட தெரியாது. பாகிஸ்தான் வானொலி தமிழ் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. ஆனால் யார் முயற்சி செஞ்சு அந்த வானொலி கடிதம் போட்டு நான் கண்காணிப்பாளர் இருக்குன்னு சொல்லி எழுதிடாதீங்க. நம்ம நாட்டினுடைய கொள்கை எப்படி? இதே அமெரிக்காவுடைய கொள்கை எப்படி தெரியுங்களா? அமெரிக்கா ஒரு பேஸ் ஸ்டேஷன் ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கு. அங்கிருந்து ஒரு ஏர்கிராஃப்ட் ஆப்கானிஸ்தான் வார் நடந்துட்டு இருக்கும்போது நான் கேட்ட வானொலி அது. இந்த மாதிரி அங்கிருந்து புறப்பட்டோம், அந்த விமானம் இங்கிருந்து புறப்பட்டு இந்த விமானத்துறை என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணலாம். அந்த டீட்டெயில் எனக்கு கிடைச்சிருச்சு. நான் என்ன பண்ணேன், எங்களுடைய அதுக்குன்னு ஒரு என்சைக்ளோபீடியாவோட ஒரு இயர் புக் இருக்கு, வேர்ல்ட் ரேடியோ டிவி ஹேண்ட் புக்னு சொல்லுவாங்க, WRTH சுருக்கமாக சொல்லுவாங்க. போய் பாருங்க. உலகத்தின் மூளை முடுக்குகளில் இருக்கின்ற அனைத்து வானொலிகளை பற்றிய விவரங்களும் அதில் இருக்கும். ஆனால் முகவரி இருக்கும், தொலைபேசியில் இருக்கும், மின்னஞ்சல் முகவரி இருக்கும், எந்த நேரத்தில் ஒளிபரப்பான் இருக்கும், என்ன அலைவரிசையில் ஒளிபரப்பாங்க, எல்லா டீட்டெயிலும் இருக்கும். யார் அதனுடைய இயக்குனர் இப்போ நான் சொல்றது மூளை முடுக்குகள் இருக்கிற சிறு தீவுகள் இன்க்ளூடிங் நம்ம சென்னைக்குள்ள இருக்கிற இங்கே அண்ணா எஃப்எம் முதற்கொண்டு ஞானவாணியிலிருந்து MOP எஃப்எம் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. அதே எப்படி சார் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த WRTH சொன்னாங்க, WRTH வேர்ல்ட் ரேடியோ டிவி ஹேண்ட் அதனுடைய செய்தியாளர்கள் உலகம் முழுக்க பரவி இருக்காங்க. அதில் நான் சென்னை தமிழகத்தினுடைய ஒரு கோஆர்டினேட்டராக இருக்கிறதுனால அதெல்லாம் டீட்டெயில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் ஃபுல்லாக வந்துட்டு அதே உலகம் முழுக்க இருக்காங்க. அந்த புத்தகத்தில் அந்த நான் சொன்ன அந்த ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கிற ஐலனுடைய அந்த வானொலியினுடைய டீட்டெயிலை எடுத்து அவங்க ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறேன். இந்த மாதிரி உங்களுடைய ஒரு விமானம் ஆப்கானிஸ்தான் நோக்கி இந்த நேரத்துக்கு பறந்ததுன்னு நீங்கள் அதில் சொன்னீங்க. அதை நான் கேட்டேன். அது உங்களுடைய வானொலி வரணும்னா எனக்கு ஒரு கியோசல் கொடுங்க. கியோசல்னா வேற ஒன்றும் இல்லை, நான் சொன்னேன் இல்லையா, வெரிஃபிகேஷன் கார்டு, அது ஒரு சர்டிஃபிகேட். என்ன இப்போ நான் அந்த ரேடியோ கேட்டேன் அப்படின்னு சொன்னால் எதுவும் பீலா விளாட்றா அப்படின்னு சொல்லி போயிருவீங்க இல்லையா, அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் நான் வச்சுருந்தேன் இல்லை, அதாவது தான் அந்த சர்டிஃபிகேட் அப்படின்னா அப்போ நம்பி தான் ஆகணும் அவனுடைய இதில். அதுதான் கியோசல் கார்டு. அது எப்படி நீங்கள் ஸ்டாண்ட் கலெக்ஷன் ஆகும், அது ஒரு பெரிய கலெக்ஷன். கியோசல் கலெக்ஷன் பெரிய கலெக்ஷன். ஈவேல போட்டு பாருங்க, கியோசல்னு போட்டிங்கன்னா நிறைய பேர் வித்துட்டு இருக்காங்க கியோசலா. அது மாதிரி ஸ்டேஷன்ஸ் கியோசல்லாம் $50 தான் போகுது, சரியா? அந்த வானொலிக்கு எழுதி போட்டதான் என்ன பண்ணிட்டான், நீங்க கேட்டது இந்த ரேடியோ தான், ஆனா இது கேட்கக்கூடாத ரேடியோ ஆச்சு, எப்படி கேட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது, இந்த வானொலி கேட்கறது உங்களுக்கு எப்படி ரேடியோ செட் கிடைச்சது? ஏன்னா நாங்க SSBல எல்லாம் போயிட்டு இருக்கோம், SSBல யாரும் கேட்க மாட்டாங்க. ரெண்டாவது. மூணாவது, இந்த வானொலி கேட்பதற்காக உங்களை தண்டிக்கலாம், இருந்தாலும் முதல் முறையாக நீங்கள் கேட்டதால் இது நீங்கள் எங்களுடைய வானொலி தான் கேட்டீங்கன்னு கியோசல் காரணம். இனிமேல் தொழிலாளர் கேட்டீங்கன்னா எங்களுக்கு கடிதம் போடாதீங்க, இதோட கடைசியா இருக்கட்டும், முதல் கடைசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியோசல் அனுப்பலாம். ஆமா. ஸோ இப்போ நான் சொன்னேன் இந்த கியோசலோட இன்னொன்று லிங்க் ஆகுது. என்ன லிங்க் ஆகுதுன்னா, நான் சொன்னேன் இதெல்லாமே காசுங்க. யாருமே இப்போ எல்லாமே காசோட லிங்க் பண்ணி பேச வேண்டியதா இருக்கு. பிரச்சனை என்னன்னா காசோட லிங்க் பண்ணி பேசினாதான் கொஞ்ச நாள் சொல்லி நம்ம கவனிக்கிறோம், கேட்கிறோம். இங்கே இருக்கணும்னு சொல்லல, நான் எங்கள் மாணவர்கள் சொல்லிட்டு இருக்கேங்க, நீங்க இங்கெல்லாம் தப்பா நினைச்சிட்டாருங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ணிட்டாங்க. இப்போ இதெல்லாம் சொன்னதும் எத்தனை பேர் பிளாக் வச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது. நான் முதல்ல ஒரு போனதும் அப்பா பிளாக்ல சம்பாதிக்கலாம் தெரியுமா அப்படின்னா, சம்பாதிக்கலாம் எப்படிங்க அப்படின்னா, வேற ஒண்ணுமே இல்லை, கீவேர்ட்ஸ் பா அப்படின்னா சும்மா கீவேர்ட்ஸ் சர்ச் பண்ணுறது. கீவேர்ட்ல காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு என்ன வருதுன்னா டாப் 10 கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்க்குறது. அன்றைய தினம் டாப் 10 எந்த தேடிக்கலாம் கூகுள்லயோ அல்லது எதுலையோ எந்த சர்ச் தெரியுமான்னு பார்க்குறது. அது ரிலேட்டடான ஆர்டிகலாக தூக்கி இங்கே பிளாக்ல போடுறது. நீங்க அடுத்த டைம் உங்களோட கீவேர்ட்ல ஃபர்ஸ்ட் வருமா, உடனே கூகுள்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுமா, அதாவது உங்க தளத்தை ஒரே 1 மணி நேரத்தில் 1000 பேர் பார்த்துட்டாங்க, கொஞ்சம் விளம்பரம் கொடுத்துக்கலாமான்னு கேட்போம். யாராச்சும் கொடுத்துருக்கீங்களா, வாங்கிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் சைலண்டா இருக்கு, நிறைய பேர் சொல்லவே வேணாம். எங்க நான் சொல்லி கொடுத்து என் பையன் சொல்ல மாட்டேங்கானே, ஒரு 15,000 மாசம் வாங்கிட்டு இருக்காங்க செக்கு, கூகுள் இருந்து வாங்க. எப்படி இருக்காரு, வேற ஒண்ணுமே இல்லை. டாப் 10 போட்டு விளம்பரங்களை போட்டு இந்த அமேசான்ல நீங்க வாங்குறீங்க பொருள், அந்த விளம்பரங்கள்லாம் இல்லை இருக்கும் சைட்ல. நீங்க ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்களா, அதாவது என்னுடைய பிளாக்ல ஒரு கிளிக் பண்ணி கொடுக்க போறீங்கன்னு வைங்க, எனக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்குதுல, இப்போ 1000 ரூபாய் எனக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். நல்ல பிசினஸா இருக்குல்ல, வேலையே செய்ய வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் இருக்குது. இது பத்திலாம் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் கீவேர்ட்ஸ் வச்சு ஆட்ஸ் பத்திலாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா வானொலி கேட்டதுனால தான் வந்தது. ஒழுங்குல போகும்போது வேற வேலை ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு ஒரு வானொலி செய்திகளின் ஆயிரம் இருக்கு, அதை தம்பி சொல்றாரு. ஆப்பிரிக்கா பக்கத்துல அட்லாண்டிக்
கீழ்பகுதியில இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம், வீட்டுல அப்படியே மேப்பே அப்படியே சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. அல்ல அங்கே ஒரு மிகப்பெரிய தலைவர் வந்து அங்கே சிறை வைத்திருந்தாங்க. அப்பா அடிச்சு பண்ணி போறேன். அப்ப அவருக்கு ஒரு கை தட்டணும். அங்கேதான் அந்த சிறை வைத்திருந்தாங்க. அந்த கை தட்டுறது வேற ஒன்றும் இல்லை. 2 பேர் யாரும் தூங்கிருந்தாங்க. அவங்க சேர்த்துருப்பாரு. யாரா கை தட்டுறது, எதுக்காக தட்டுறீங்க பார்த்தீங்களா? அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. அப்படி இருந்ததுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பாம்பு எடுத்து போடுவோம் நம்ம அடிக்கணும். அந்த செய்தியில் பெரிய ஐலாண்டு இல்லையா, அந்த ஐலாண்டு வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் ஒளிபரப்புற வானொலி எங்கே இருக்குது? இதோட பொறப்பே இல்லையா? வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து அதையெல்லாம் கேட்காம கேட்குறாங்க. நாங்களாம் கேட்போம். இந்தியாவில் 1:30 வரும். மதியம் 1:30 இல்லைங்க, நைட்டு மிட் நைட் 1:30. உங்களுக்கு வேறு பொறப்பில்ல கேட்டீங்க, நாங்கள் எதுவும் கேட்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். கேட்க அது என்ன விசேஷம்னா, அந்த வானொலியிலிருந்து வருஷத்துக்கு ஒரு நாள் டிசம்பர் 25ஆம் தேதி நைட்டு 1:30 வரும். மிட் நைட்டு கூட கிடையாது, மிட் நைட் ப்ளஸ் 130 ஹவர்ஸ் போட்டுருக்காங்க. அது வந்து ஜப்பான் டார்கெட் பண்ணி வளர்க்குறாங்க. 1 கிலோவாட். இந்த கிலோவாட்னு சொல்றீங்களே, அதை பத்தி கொஞ்சம் யாராச்சும் சொல்லுங்க. 1 கிலோவாட்ன்றது எத்தனை வாட்ஸ்? 1000 வாட்ஸ். இப்போ மண்வெளி வானொலிகள்லாம் இருக்கு இல்லையா, கம்யூனிட்டி ரேடியோல இருக்கு இல்லையா, சமுதாய வானொலிகள்ட்டு, அந்த வானொலிகள் எவ்வளவு கவர்மெண்ட் அலோவ் பண்ணிருக்கு தெரியுமா? 50 வாட் பல்பு இருக்கு இல்லையா, இது கூட அடையமாக 100 வாட்டா இருக்குங்க. 50 வாட். 50 வாட்ன்றது நம்ம வீட்டில் இருந்து 20 வாட் 30 வாட் பல்புலாம் வரலாம். அது போல. அப்போ அதனுடைய திறன் எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ தூரத்துக்கு போகும்ட்டு. இந்த ஒளி எவ்வளோ தூரம் போகும், அவ்வளோ தூரம் தான் போகும். அப்புறம் எப்படி போய் அதுக்கு நேயர்கள்லாம் வரும். நம்ம பாலிசிஸே இதெல்லாம் கிரிட்டிசிசம், அதனால இதெல்லாம் நீங்கள் அப்படியே மறக்கணும். சரியா? அந்த பாலிசிஸே இருந்தாங்க. இப்போ தொலைக்காட்சியில் வந்து தனியார் தொலைக்காட்சியில் தான் செய்திகள் உபயோகிக்கலாம். வெட்டவே இந்த கேமரா பதிவாச்சு, அந்த கேமரா வந்து பல இடங்களில் காட்டுவோம். ஆனால் தனியார் துறை பண்பலை வானொலிகளில் செய்திகளை உயரக்கூடாது. உயர்னா நாடு கெட்டுரும், மக்கள்லாம் கொந்தளிச்சு வாங்கிடுவோம். நம்ம பாலிசிங்க அது. ஐஎன்பி மினிஸ்ட்ரியில் ப்ரைவேட் எஃப்எம்ல நீங்கள் நியூஸ் ப்ராட்காஸ்ட் பண்ணக்கூடாது. எதாச்சும் வருதா, எதையும் வராது பாருங்க. ஆனால் தொலைக்காட்சியில் நீங்கள் அப்படியே கலர்ஃபுல்லாக காட்டிக்கலாம், அப்படியே டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் காட்டிக்கலாம். பிரச்சனையே கிடையாது. அது போல இதுவும் அந்த செய்தியை நான் வாங்கி ஒரு நாள் வெளிநாட்டு இல்லையா, அந்த இதை கேட்டுட்டு ரிப்போர்ட் பண்ணால் ஒரு கியூஸ் எழுதுமா. அந்த கியூஸனுடைய வேல்யூ எப்படின்னா, நீங்கள் யாராச்சும் ஃபிலாட்டலியில் இருக்கீங்களா? ஃபிலாட்டலியில் தபால் தலை சேகரிப்பாளர்கள் யாராச்சும் இருக்கீங்களா? யாரில்லை, பரவாயில்ல. தபால் தலை சேகரிப்பாளர் தான் அந்த வேல்யூ தெரியும். செய்திகளினுடைய வேல்யூ எப்படின்னா, அந்த கைலண்ட்ல இருந்து ஒரு சீல் அடிச்சு ஒரு கவர் வந்ததுன்னா, அந்த ஒரு கவர்னுடைய அந்த ஸ்டாம்ப்ல ஒரு சீல் அடிச்சு வந்து ஒரு கவர்னுடைய வேல்யூ இந்திய ரூபாயில் 2500 ரூபாய். அதேங்கப்பா பரவாயில்லையே, ஒவ்வொரு நாள் அந்த வானொலி கடிதம் எழுதி நம்ம வாங்கிடலாங்க. ஒரு 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 கவர் வந்ததுன்னா அந்த ஸ்டாம்ப் ஒட்டி, அவங்க ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாம்பை ஒட்டி அதில் அந்த சீல், அந்த செய்திகளின் சீல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு சீலே என்ன போஸ்ட் ஆஃபீஸே தெரியாது. நீங்கள் யாராச்சும் கண்டுபிடிச்சுன்னு பாருங்க, கண்டுபிடிக்கவே முடியாது. எந்த சீல் அப்படின்னா டேட்டு கூட தெரியாது என்ன, ஆனால் தெளிவாக இருக்கும் அந்த சீலில். அதில் அடிச்சு இந்த மாதிரி கேன்சலேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வர ஸ்டாம்ப் இது யார் வாங்குறாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு பெரிய டீம் இருக்கு. வேற புத்தகங்கள் போனீங்கன்னா பாருங்க, ஒரு ஃபிளாட்லேயே தனியாக ஒரு ஸ்டாம்ப் போட்டுருக்காங்க. இந்த தடவை முடிஞ்சா ஒரு 10 ரூபாய்க்கு கவர் எல்லாம் போட்டு ஸ்டாம்ப்ஸ் விற்கிறாங்க. இதெல்லாம் வானொலியினுடைய கிளைகள். நான் சொல்றது பார்த்தீங்கன்னா, வானொலி கேட்பதனால் மானிட்டர், வானொலி கேட்பதனால் ஒரு வெப், வானொலி கேட்பதனால் ஒரு ஸ்டாம்ப் கலெக்டிங், வானொலி கேட்பதனால் ஒரு கியூஎஸ்எல், வானொலி கேட்பதனால் இதெல்லாம் கிளைகள். அப்புறம் மொழி, ஜெர்மன் மொழி, ஜாப்பனீஸ் ஃப்ரீயாக தராங்க, அரபிக் தராங்க, ரேடியோ ஃபிரான்ஸ் இன்டர்நேஷனல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரீயாக தராங்க. எல்லா அதில் 8-18 மொழிகள் சொல்லி தராங்க. அதை பற்றியும் என்னுடைய பிளாக் எழுதியிருக்கீங்க பாருங்க, சர்வதேச வானொலியில் மாணவர் மலர் கட்டுரையாக எழுதியிருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்கள் யாராச்சும் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. இது போல நிறைய வானொலிகள் பயனுள்ள பாடம் பண்றாங்க. சரி, இப்போ இங்கே வருவோம். நாம இந்த பயிலரங்கின் மூலமாக என்ன செய்ய போறோம்? இப்போ நான் சொன்னேன் எஸ்எஸ்பின்ட்டு, அதுக்கு கொஞ்சம் திரும்பி போறேன். உங்கள எத்தனை பேருக்கு உங்க வீட்டிலேயே ஒரு வானொலி நிலையம் அமைச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தா அமைச்சுக்குவீங்க? எல்லாருமே அமைச்சுக்கிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ஒரு அனுமதி தருது நம்மளுடைய இந்திய அரசு. அதுவும் இந்திய அரசு தான் நானுமா சார், அதெல்லாம் பிரச்சனை விடுங்க அப்படின்றாதீங்க. இது எக்ஸாம் ஃபீஸ் வந்து 50 ரூபாய். எக்ஸாமா சாமி மறுபடியும் எக்ஸாம் வெளிவழியாதீங்க. ரொம்ப ஈஸியான எக்ஸாமு. இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு உங்கள் நிலையத்துக்கு ஒரு நேம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நிலையத்துக்கு ஒரு நேம் வேணும் இல்லையா, அலைவரிசையை தவிர்த்து நேம் இருக்குது. இப்போ VU2 நம்ம கண்ட்ரியினுடைய கோடு வந்து VU2. VUன்றது இந்தியா, 2ன்றது கிரேடு, 3 இருக்குது. VU3ன்றது கொஞ்சம் லோ கிரேடு, 2ன்றது ஒரு அட்வான்ஸ் கிரேடு. VU2 இது போல ஒவ்வொரு 7Kனா ஸ்ரீலங்கா, இது போல ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு கோடு இருக்கு. நீங்க அந்த கோடை போட்டீங்கன்னாலே டவான்னு கண்டுபிடிச்சிடலாம், ஓ இவர் இந்த நாட்டுல இருந்து வந்திருக்காரு அப்படின்ட்டு. இந்த ஹேம், அதுக்கு வந்து ஹேம் ரேடியோன்னு சொல்லுவோம். அமெச்சூர் ரேடியோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹேம், எத்தனை பேருக்கு ஹேம் ரேடியோ பத்தி தெரியும்?
ஏதோ சொல்றீங்கன்னு புரியுது, ஆனால் கேள்விப்பட்டது இல்லையா? ஹாம் ரேடியோ, அமெச்சூர் ரேடியோ, ஹாம் HAM ஹாம் சொல்லுவோம், ஹாம் சொல்லுவோம். இந்த ரேடியோ யாரும் கேள்விப்பட்டீங்கன்னா அது ரொம்ப புது தகவலாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டிலேயே ஒரு வானொலி நிலையமாக வச்சுக்கலாம். அப்போ பாட்டெல்லாம் போடலாமா சார்? போட்டீங்கன்னா அடுத்த ரசகம் தூக்கிட்டு போய்வாங்க, பாட்டெல்லாம் போடக்கூடாது. அப்புறம் இருக்குது அப்படின்னா, அப்புறம் இருக்குதுன்னா உங்களுடைய நாலேஜ் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்வதேச அளவில் ஒரு நட்பு வட்டத்தை விரிவாக்கிக்கலாம். அதுக்கு தான் இன்டர்நெட் வந்துச்சு சார்னா. இன்டர்நெட்டில் நீங்கள் சும்மா ஒரு மெயில் அடிச்சும் உங்களோட நட்பு வட்டம் பெருக்கிடுவீங்களா? நீங்கள் ஏதோ ஸ்பேம் லைன்னு சொல்லி டெலிட் பண்ணிட்டு ஓடிட்டே இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. நீங்கள் கால் சைன் கூப்பிட்டு, இப்போ என்னுடைய கால் சைன் வந்து VU2UOM. என்னுடைய கால் சைன் போட்டீங்கனாலே நீங்கள் என்னுடைய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம். QRjet.com வெப்சைட்டில் QRjet.com அந்த வெப்சைட்டில் உலகம் முழுக்க இருக்கிற இந்த மாதிரி ஆன்லைன் நிலையங்களுடைய அந்த யார் நடத்துகிறாங்க விவரங்கள் இருக்கும். வெப்சைட்டோடைய பேர் QRjet.com. இப்போ என்னுடைய கால் சைன் வந்து VU3UOM. UOMங்கிறது நான் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் இருக்கிறதுனால நான் சுருமாக UOM வச்சிருக்கேன். VU2ன்றது இந்தியாவுக்கான கால் சைன். இப்போ நான் உள்ள போகிறேன்னா என்னை வந்து நீங்கள் யார் உங்கள் பேர் என்னன்னு கேட்கவே மாட்டோம். இப்போ நீங்கள் பிளைண்டாக ஒரு மெயில் வெளியிட்டீங்களா, உங்களுக்கு தெரியாத ஆக்குறது பதில் வருன்றீங்க, வராது, அது டெலிட் ஆகிடும், அல்லது வேற மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு லாட்டரி அடிச்சுட்டு தெரியும் ஒரு பதில் வரும். எத்தனை பேர் லாட்டரி அடிச்சு மெயில் தான் வந்தது உங்களுக்கு? லாட்டரியில் மெயில் அடிச்சதெல்லாம் பார்த்துட்டீங்களா? ரிப்ளை பண்ணிட்டீங்களா? ரிப்ளை பண்ணிடாதீங்க, பண்ணீங்க பஸ்ட் ஆகிடுவீங்க, அப்படியே வெடிச்சு செதறிடும். அந்த மாதிரியான அதெல்லாம் டேன்ஸ்லாம் அதெல்லாம் இருக்குது. திடீர்னு யாவும் போல ஆகிடுவான். யாவுலேயும் நம்ம அதை செக் பண்ணோம்னு சொல்லி நம்ம ரொம்ப சீரியஸாக அப்போ தான் வந்து பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்தாப்போம். அப்புறம் தான் தெரியும் அடுத்து நம்மளை பிளாக் பண்ணி இந்த மாதிரி நம்ம நண்பர்கள் போயிருக்கோம். எப்போ நான் இந்த மாதிரி UK வந்து இந்த மாதிரி பர்சத்தை வச்சுட்டேன், இது வந்து இப்போ வந்துட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் எப்படியாச்சும் காசு கொடுங்க அப்படின்னா தான் வரணும். என்னடா இவங்க இப்போலாம் இங்கே இருந்தாங்க, அவங்களோட தான் பேசியிருப்பீங்க, இவன் கூட UK போனான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து அந்த மாதிரிலாம் ஆகிடும். இந்த மாதிரி மெயிலாம் வரணும்னா இந்த VU3UOM போட்டீங்கன்னா உடனடியாக வெல்கம் ஜெய் சக்திகள்னு சொல்லுவாங்க. எங்கேருந்து வேணாலும் ஜப்பானில், இப்போ ஜப்பானில் ஒரு அலைவரிசை இருக்குன்னா ஜப்பானில். இப்போ அப்ளிகேஷன் வருவாங்க, ஒரு எக்கோலிங்க்னு ECHLINK. இது கூகுள் அப்ளிகேஷன் ஆப்பில் இருக்குது. எக்கோலிங்க் ECH எக்கோ கரெக்டாக சொல்லணும் பாருங்க, ECHOLINK எக்கோலிங்க். இந்த அப்ளிகேஷன் என்னன்னா, இப்போ என்னோட மொபைல் நான் அதை வச்சுருக்கேன். இது முதல்ல வந்து நீங்கள் வானொலி கேட்கணும்னா அல்லது உங்கள் வயர்லெஸ் வானொலிலாம் இப்போ போலீஸில் வச்சுருக்காங்க இல்லையா? முதல்ல முக்கியமான இதை பற்றி பேசும்போது சொல்லிடுறேன். இதன் மூலம் நீங்கள் உள்ளூரில் போய் கேட்டீங்கன்னா போலீஸ் பேசுறதெல்லாம் கேட்கலாம், சரியா? அப்புறம் ஆர்மி பேசுறதெல்லாம் கேட்கலாம். அப்புறம் வேற இந்தியா ஷிப் டு ஷோ, கேப்டன் வந்து ஷிப்ல இருந்து இங்கே ஷோவில் இருக்கிற அந்த கண்ட்ரோல் ரூமோட பேசுறது கேட்கலாம். விமானத்தில் பைலட் வந்து அந்த கண்ட்ரோல் ரூமோட பேசுறது கேட்கலாம். அதனால நீங்கள் அதுக்குள்ள வந்து PTTன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் உள்ள போங்க, அது PTTன்றதை மட்டும் அமைக்கிறீங்கன்னா இறங்குறது லேண்டிங் ஆகிறத கேட்கும் போது நீங்கள் பாட்டுக்கு நான் மச்சா ட்ரீட்மெண்ட் நீங்கள் அவன் லேண்டிங் ஆகிடும் இல்லையா? அதனால இது எதுவும் கேட்கக்கூடாது. இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட அலைவரிசைகள், சரிங்களா? PTTனா புஷ் டூட்டார் இல்லையா? கேள்விப்படுவீங்க நினைக்கிறேன். இதுல வந்து புஷ் டூட்டார் அந்த நீங்கன்னா வேற யாரும் பேச முடியாது. இது வந்து ஒன் வே கம்யூனிகேஷன். PTT ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் பேச முடியும், வேற யாரும் உங்களுக்கு கேட்காம முடியும், வேற யாரும் பேச முடியும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்காங்க. உள்ளுக்குள்ள வந்து இவன் எப்படா பேசுறான் பாருங்க, PTT வாங்கி விட்டுருவான். நீங்க எப்படா வெளியே போகணும் பார்த்துக்கணும், இல்லாட்டி தெரியாதான் வாங்கி விட்டு போயிடுவான். ஒண்ணுமே பண்ண முடியாது. எவன்டா அது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள காலியாகி அப்புறம் அதையும் கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு நம்மளோட இருக்கிற எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இந்த கருத்தரங்கரையில் இத்தனை நாள் வந்து எவ்வளோ நேரம் உட்காந்தீங்கன்னு ஒரு கால்குலேஷன் மட்டும் நான் உங்கள்கிட்ட இருக்கிற ஒவ்வொருத்தருடைய எண் கொடுத்தாலே போதும். உங்களுடைய ஹிஸ்ட்ரியே நான் சொல்லுவேன். உங்களுடைய எண் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஐ வில் கிவ் யூ ஆல் த லாஸ்ட் 15 years ஹிஸ்ட்ரி. நீங்கள் எங்கெங்கே எவ்வளோ நேரம் எங்கெங்கெல்லாம் இருந்தீங்க. ஆனால் ஃபோன் வந்து ஸ்மார்ட் ஃபோனாக இருந்திருந்தா அப்போ பார்த்துங்க. அதே போல இப்போ உங்கள் எண்ணை மட்டும் கொடுத்துட்டா முதல்ல நான் சொல்லுவோம் இல்லையா, உங்கள் நண்பன் யார், உன்னை யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு. நீங்கள் அப்படியே உங்களுக்கு என்னை நீ யாருன்னு சொல்கிறேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன வச்சு அப்படின்னு கண்டுபிடிங்கன்னா அதுக்கு இருக்கு வழி. இன்னொன்று சொல்லட்டுமா, இன்னும் சொன்னீங்கன்னா நீங்கள் எல்லாம் பஸ்ஸில் இருவீங்க, வேற ஒன்றும் இல்லை. உங்களுடைய எண்ணை நான் மானிட்டர் பண்ண முடியும், நான் கேட்க முடியும். இதெல்லாம் யாருமே சொல்லவே இல்லையா சார்? ஏர்டெல்காரன்னு சொன்னேன், ஏர்செல்காரன்னு சொல்றீங்கன்னா அவன் சொல்ல மாட்டான், புரியுதா? அது ஒரு மைக்ரோவேவ் அலைவரிசை. இது ஒரு ஃப்ரீக்வன்சி இல்லையா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபோன் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு புக்கு தர பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அதை புரட்டிருக்கீங்கன்னு தெரியாது. அது எந்த ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகுது, எந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து எந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் இது வந்து லிங்க்ல இருக்கும், எல்லாம் இருக்கு பாருங்க. அந்த ஃப்ரீக்வன்சி நீங்கள் வேற ஒன்றுமே இல்லை, என்ன ஃப்ரீக்வன்சி ஆப்ரேட் ஆகுதுன்னா நம்ம முடிஞ்சது மேட்ரு, இதுக்குள்ள தான் அது வரும் அப்படின்ட்டு அதை டியூன் பண்ணிங்கன்னா கிடைச்சிட போகுது. அது எப்படி சார் கிடைக்குங்க? அதுக்கு ரேடியோ செட் இருக்கு, அதுதான் நீங்கள் இல்லையா? அதையும் இப்போ என்ன பண்ணிட்டோம் நாங்கள்
அதையும் என்ன பண்ணிட்டு ஆப் வெளியே கொடுத்துட்டு இப்போலாம் நாங்கள்லாம் வந்து எதுவும் சிறப்புற ரேடியோவே இதெல்லாம் கேட்டிருக்கோம். இந்த வயர்லெஸ் சொன்னோம் இல்லையா, வயர்லெஸ் இதெல்லாம் கேட்டிருக்கேன். ரேடியோன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா சார், ரேடியோ இதுதான் ரேடியோ, நாங்களும் மாற வேண்டாமா? ரேடியோனா ஒரு பெருசாக பெரிய காட்டிட்டு தான் ரேடியோ பாருங்க கேளுங்கன்னு சொல்லி நான் பாட்டு டியூன் பண்ணி காட்ட முடியும். ஒன்றுமே கேட்கலையே அப்படிமா, நம்ம ஒன்றுமே கேட்காதா அப்படின்னா சொல்லிட்டு இதில் கூட நான் சொன்ன எக்கோலிக்கு கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ள உலகம் முழுக்க இருக்கிற அனைத்து ரேடியோ ஸ்டேஷனோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது நான் சொல்கிறேன் ஹேம் ரேடியோ கூட, சரியா? ஹேம் ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து 144 146 மட்டும் அந்த மெகா ஹெர்ட்ஸ்ல வரும். இது இல்லாமல் ஹேம் ரேடியோலையும் ஷார்ட் வேவ் இருக்குது. 7000 7100 கிலோஹெர்ட்ஸ் வந்து ஷார்ட் வேவ் வரும். நான் சொல்கிற இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஷிஃப்ட் டு ஷோ ஃப்ரீக்வன்சிலாம் சொன்னால் நீங்கள் ஏதாச்சும் போய் டெஸ்ட் பண்ணால் பண்ணிடுவீங்க. அந்த ஃப்ரீக்வன்சிலாம் நான் சொல்லலை. நீங்கள் பைரட் ஃப்ரீக்வன்சி எல்லாமே இருக்குது. இதை பற்றி எல்லாம் கீவேர்ட்ஸ் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில் எல்லாம் நெட்டில் இருக்குங்க. எதுவுமே வந்து யாருமே சொல்லாட்டி நீங்கள் கற்றுக்கலாம். சொன்ன இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் டெவலப்பாக போனீங்கன்னா ஏர்போர்ட் நீங்கள் இது இந்த நம்ம ஏர்போர்ட்டுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா மேட்டர் பண்ணிக்கலாம், சரியா? இந்த ஃப்ரீக்வன்சியில் போய் நீங்கள் கேட்கலாம். இந்த நீங்கள் உங்களுக்கு யாராவது அமெரிக்கா வந்து வராங்களா, அந்த ஃப்ளைட் இந்த டைம் வருதுன்னா அது முன்னாடியே சொல்லுவோம், 1 மணி நேரம் முன்னாடி இந்த ஃப்ளைட் வந்து இதனால் இந்த காரணத்தினால இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்றதுலாம். அங்கேயும் கூட அனௌன்ஸ்மெண்ட் போயிருக்காரு, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு போனேன் மச்சான் 1 மணி நேரம் லேட் உங்கள் ஃப்ளைட்டு போகாத ஏர்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் இதில் இன்னொரு விசேஷம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை விவரங்கள் நமக்கு தெரியாமல் இருக்குன்னு பாருங்க. நம்ம ரமணன் சார் இருக்கார் இல்லையா, வானிலை சொல்லுவார் இல்லையா, அவர் சொல்லி ஒரு சில டைம் அப்படியே ஆப்போசிட்டாக நடந்தோம் இல்லையா. அப்போ அதை அக்யூரேட்டாக சொல்கிறது நம்மளால சொல்லிடுவாங்க. ஹேண்ட் ரேடியோவில் எப்படி சொல்லுவாங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒரு 4 சேட்டலைட் போகுது நம்ம மேலே. அமெரிக்கன் சேட்டலைட், ஓப்பன் சோர்ஸ் சேட்டலைட். எப்படி ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அது போல ஓப்பன் யார் வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், நீங்களும் அந்த சேட்டலைட்டோட லிங்க் பண்ணிக்கலாம். அது ஹேண்ட் ரேடியோ வந்துட்டீங்கனாலே அதுக்குள்ள அதுக்கான ஆண்டனா அதுக்கான என்ன ஃப்ரீக்வன்சி எல்லாம் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிக்னல்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஒரு 5 to 10 செகண்ட் தான் கிராஸ் ஆகும். டபால் அப்படியே நீங்கள் அந்த இதை என்கோட் சிக்னலாக வரும், அதை என்கோட் பண்ணுற சிக்னல் அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு டீகோட் பண்ணுறதுக்கும் ஃப்ரீ சாஃப்ட்வேர் அமைப்பு வந்துருக்கலாம். அதை போட்டிங்கன்னா அந்த மேப் அப்படியே அழகாக காட்டிடும். நாங்கள் ரமணன் சார் ஃபோன் பண்ணி சார் நீங்கள் எதுவும் நீங்கள் தப்பாக இருக்குது கொஞ்சம் சும்மா இல்லையா அப்படிலாம் சொன்னாதான் அப்படின்றாரு. ஏன் போகிறோம் மண்ணை போட்டு வேலை தெரியுது அப்படின்றாரு. உண்மையாலுமே எங்கள் ஆட்கள் நிறைய பேர் இவங்க சொல்கிற மாதிரி இன்னைக்கு கூட ஒரு ரிப்போர்ட் வந்தது. இன்னைக்கு யாரும் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் வந்து ஒரு தனியார் வானிலை ஆய்வு நிலையம் சென்னையில் மழைன்னு சொல்லிட்டான். இதனால அது நமக்கு முன்னாடி அவங்க முந்திட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அப்படிலாம் நடந்துடும். ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த ஹேண்ட் ரேடியோ ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருமே சேட்டலைட்டோட லிங்க்லாம் வச்சுக்கலாம். அது சின்ன ஒரு ஸ்ப்ரிங்காக இருப்பாங்க, ஆண்டனா போட்டிங்கன்னா போதும். நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுட்டிங்கன்னா ஆண்டனா ஒரு ட்ராக்கர் இருக்குது, சேட்டலைட் ட்ராக்கர்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சேட்டலைட் எங்கெங்கெல்லாம் போயிட்டு இருக்குன்னு காட்டும். அதை வச்சு நீங்கள் அந்த சேட்டலைட்டில் எது ஓப்பன் சோர்ஸ் சேட்டலைட் என்ன ஃப்ரீக்வன்சி அதை ஆப்ரேட் ஆகுது எல்லா டீட்டெயில் இருக்குது, நீங்கள் இதில் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆச்சு, நாங்கள் இதுலேயே கேட்போம். இப்போ இதில் வந்து வயர்லெஸ் செட்டோட கான்டாக்ட் பண்ணுவோம். உலகம் முழுக்க இப்போ கான்டினென்ட் வைஸாக அதை பிரிச்சிருக்காங்க. எத்தனை 5 கண்டங்கள்னா 5 கண்டங்கள் வரிசை பிரிச்சிருக்காங்க. அதுக்குள்ள எந்த நாட்டோட நீங்கள் தொடர்பு பண்ணணுமோ அந்த நாட்டில் எத்தனை பேர் ஆன்லைனில் இருந்தால் எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லும். அது அவர்கிட்ட போய் பேசிட்டு எப்படி பாருங்க என்ன பண்ணுறோம். எங்களுக்கு என்னன்னா புது புது சாஃப்ட்வேர் புக்ஸ் எல்லாம் வந்ததுன்னா நான் யூகே இருக்கிற நண்பர்கள் இந்த மாதிரி நண்பர்கள் சொன்னா உடனடியாக எனக்கு கிடைக்கும். இப்போ நான் என்னை வந்து பிலீவ் பண்ணுவான், நான் இதில் இருக்கிறதுனால என்னை யாருன்னு தெரியும் எனக்கு. அதே போல் அவங்களுக்கு ஏதாச்சும் இந்தியாவிலிருந்து தேவையான உடனடியாக யாரும் என்ன வேணும் கூட கேட்கவே மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் தே ஆர் த ஒன் கம்யூனிட்டி, ஹேண்ட் கம்யூனிட்டின்ற ஒரு கம்யூனிட்டி இருக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லா பற்றியும் தெரியும். ஸோ சப்ஜெக்ட் வைஸும் நாங்கள் டெவலப் பண்ணிக்கணும். சாஃப்ட்வேர்ஸ் எதுனாலும் புதுசாக இருக்குன்னா அவனுக்கு தேவையான நாங்களும் எங்களுக்கு தேவையானது அவங்களுக்கும் மாற்றி மாற்றி விட்டுக்கிறது. அப்புறம் நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரி, இப்போ வரும் 2 விதமாக 2 வானொலி ஆரம்பிக்கலாம். ஒன்று செலவே இல்லாத ஒரு வானொலி, செலவோட ஒரு வானொலி. செலவே இல்லாத வானொலி தான் நான் சொல்கிற இந்த ஆப்பை வச்சு பண்ணுற வானொலி. செலவோடு இருக்கிற வானொலி தான் அந்த ஹேண்ட் ரேடியோ. ஹேண்ட் ரேடியோவுக்கு அதுக்கும் செலவுலாம் தான் சொன்னீங்க சார். இல்லை, கொஞ்சம் எக்யூப்மெண்ட் வாங்கினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம் நடந்தது. அந்த எக்ஸாம் நடந்தது வந்து WPCன்னு சொல்லிட்டு ஒயர்லெஸ் அண்ட் பிளானிங் விங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த விங் நடந்தது. இது வந்து ஐடி மினிஸ்ட்ரி, ஐஎன் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி கீழே இருக்குது. விக்யான் பிரசாத் வெப்சைட்டுக்குள்ள போய் பார்த்தீங்க, விக்யான் பிரசாத் சைட்டை போய் பார்த்தீங்கன்னு தெரியல, விக்யான் பிரசாத்னு போடுங்க. அந்த சைட்டில் போனீங்கன்னா ஹேண்ட் ரேடியோக்குன்னு தனியாக ஒரு லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் மெட்டீரியல்ஸ் அதில் இருக்குது. எப்படி எழுதணும், எக்ஸாம் எங்கே எழுதணும், யார் கண்டக்ட் பண்ணுற எல்லா டீட்டெயிலும் இருக்குது. நீங்கள் பெருங்குடி பக்கத்தில் இருந்து யாராவது சொன்னீங்கன்னா பெருங்குடியில் தான் இங்கே ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே தான் வந்து நீங்கள் உங்களில் இருந்து உங்கள் கல்லூரியிலையோ அல்லது உங்கள் சகோதரர்களோ எல்லாம் சேர்ந்து ஒரு 20 பேர் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அவங்களே வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கே கண்டக்ட் பண்ண சொன்னீங்கன்னா இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் ஃபீஸ் 500 தான், 550 ஃபீஸ். மெட்டீரியல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது. நீங்கள் படிச்சுட்டு நீங்களே எழுதலாம். எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் தந்துடுவாங்க, நீங்கள் பண்ணலாம். இப்போ நிறைய கீவேர்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் வச்சு நிறைய ஆர்டிகல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே வருவோம், நம்ம வானொலி நிலையம் ஆரம்பிக்கிறதுக்கு வருவோம். வானொலி நிலையம் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, சார் அப்போ இந்த மைக்கெல்லாம் வேணுமே, இந்த மாதிரி மைக்கு இந்த மாதிரி செட்டப்லாம் வேணும் அப்படின்னா அப்படிலாம் இல்லவே இல்லை. இன்னைக்கு வானொலி நிலையம் ஆரம்பிக்கிறது மிக எளிதாக இருக்கிறது. நம்மகிட்ட ஒரு சாதாரண ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும். ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு 2000 ரூபாய்க்கு ஆரம்பிக்குது.
2000 இந்த ஃபோனை வச்சுட்டு நீங்கள் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிக்கலாமான்னா ஆரம்பிக்கலாம். ஒரே ஒரு திறமை மட்டும் உங்களுக்கு வேணும், பேசுவதும் சும்மா வளவளன்னு பேசாமல் கிறிஸ்பாக அழகாக நிறுத்தி நிதானமாக என்ன சொல்கிறது தெளிவாக பேசுவதற்கான திறமையும் புதியதாக உருவாக்குகின்ற அந்த என்ன சொல்கிறது கிரியேட்டிவ் அந்த இது இருந்தால் போதும். எப்படி சார் வானொலிகளுக்கு நீங்கள் மொபைல் ஆரம்பிக்கலாம்னா உங்களுக்கான இணையதளத்தை இலவசமாக தருவதற்கு நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் தயாரிக்கிறதுக்கு நிறைய பேர் இலவசமாக தயாரித்து தர்றதுக்கு நிறையா இருக்காங்க. ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் தயாரித்து தராங்க, iOS அப்ளிகேஷன் தயாரித்து தராங்க. அதுக்கு உதாரணமாக இருக்கிறது எங்களுடைய வானொலி. நீங்கள் அந்த வானொலி கூட போய் பார்க்கலாம். இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் எங்களுடைய மாணவர்களால் நடத்தப்படுகின்ற வானொலியினுடைய பெயர் வந்து தமிழ் யாழ் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் யாழ் ஏன் வச்சோம்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து எங்களுடைய துறையோடு சேர்ந்து பண்ணதுனால தமிழ்நாடும் யாழ்ப்பாணமும் சேர்றதுனால தமிழ் யாழ்னு வச்சு பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் போய் பாருங்கள். அது எந்த வெப்சைட்னா சவுண்ட் கிளவுட்னு ஒரு வெப்சைட் இருக்குது. சவுண்ட் கிளவுட் SOUND சவுண்ட் கிளவுட் CLOUD cloud.com. இந்த வெப்சைட் தான் ஒரு வானொலிக்கான ஒரு போர்ட்டல். உங்களுக்கான வானொலிக்கான போர்ட்டல் அதுவாக தான் இருக்க போகுது. இங்கே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கான வானொலிக்கான உங்களுடைய போர்ட்டலை. இது என்ன விசேஷம்னா உங்களோட வானொலியை ஆண்ட்ராய்டு உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயே ஒரு QR கோட் தந்துடுறாங்க. நண்பர்களுக்கு எல்லாம் அனுப்பிட்டு அவங்களே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் வானொலியை. அவங்க இப்போ வானொலிக்கான தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஃபோனில் கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் எப்பவுமே வச்சுருக்கேன். மைக் முன்னாடி பேசுவோம், நான் எப்படி பேசிட்டு இருக்கேன் கொஞ்சம் இது இன்கன்வீனியன்ட் இருக்கிறதுனால இந்த டிஸ்டன்ஸ் இருக்கணும் எப்பவுமே. அது குறிப்பாக மொபைல் ஃபோனுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா லிப்பு இருக்கு இல்லையா, லிப்பு மூமெண்ட் இருக்கு இல்லையா, டப் நினைக்கிறதா பப்பன்னு அடிக்கும், அதெல்லாம் வராது. ப்ளஸ் அந்த எச்சில்லாம் உள்ளே போய் மைக்குள்ளே போய் இதாக இருக்கக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை பேஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி வச்சுக்கணும். அது காற்று நிறைய பேசுகிறாங்களோ ஃபேன் அப்போ வேர்க்குதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் பேசாமல் ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பேசுனீங்கன்னா அழகாக ரெக்கார்ட் ஆகும், நீட்டாக இருக்கும். அதுக்கு சாஃப்ட்வேர் எடிட்டிங் சாஃப்ட்வேரும் அப்ளிகேஷன்ஸே இருக்குது. அது இலவச அப்ளிகேஷன்ஸே இருக்குது. இல்லைன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. அது அடாசிட்டின்னு சொல்லிட்டு Audacity AUDACITY கரெக்டாக சொன்னால் ஸ்பெல்லிங்க, தப்பாக சொன்னாலும் Audacity 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 கூகுள் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். இது வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், எடிட்டிங் சாஃப்ட்வேர். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எடுக்கிறத மொபைல் எடுக்கிறத உங்கள் டேட்டா கார்டு போட்டு உங்கள் சிஸ்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் டேட்டா ஒரு சில மொபைல் வந்து நீங்கள் வேறு ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் ஆகும், கன்வெர்ட் பண்ணணும். அது கன்வெர்ட் வந்து நிறைய இருக்குது. என்ன ஃபைல் இருக்குது, ஏன்னா ஒவ்வொரு மொபைல் ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்கிறதுனால முதல்ல உங்கள் ஃபைல் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே காட்டிடும். டாட் என்ன ஃபார்மேட் இருக்குன்னு காட்டும். டாட் கருத்து அது இருக்கிறது ஃபார்மேட்டு. அந்த ஃபார்மேட் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே கன்வெர்ட் டு MP3 போட்டுருங்க. MP3 கன்வெர்ட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு Audacityயில் இது பண்ணிக்கலாம். Audacityயில் MP3க்கு வந்து ஒரு ப்ளக்கின் இருக்குது, LAME அதையும் நீங்கள் சேர்த்து டவுன்லோட் பண்ணணும். அப்போ தான் அது MP3 டவுன்லோட் பண்ணும். LAME சாஃப்ட்வேர். இது ரெண்டையும் போட்டுட்டீங்கன்னா மிக எளிது. வேறு ஒன்றுமே உங்களுடைய மவுஸ் கர்சராக முன்னாடி எழுதிட்டு இருக்கிறது தான். ஜூம் பண்ணிவிட்டு எந்த இடம்லாம் வேண்டாமோ அதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு முன்னாடி ஒரு அழகான ஒரு இசையை போட்டு இசைக்கு வந்து ஃபேடிங் ஃபேட் போட்டுட்டு ஃபேடிங் ஃபேடுன்றது அதுலேயே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டுட்டோரியல்ஸ் இருக்குது யூடியூப்பில். அரை மணி நேரம் தான் நீங்கள் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது மேலே கற்றுக்கிறது ஒன்றுமே இல்லை, கற்றுக்கிட்டீங்கனாலே போதும். அழகாக எடிட் பண்ணிவிட்டு சவுண்ட் கிளவுடில் போயிட்டு உங்கள் வானொலி பேர் இப்போ ஹலோ எஃப்எம் போல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு என்னென்னு சொல்கிறது உங்கள் பேரை வச்சோ அது உங்கள் ஊரை வச்சோ பின்னாடி எஃப்எம்மோ அல்லது இணைய வானொலியோ இன்டர்நெட் ரேடியோவும் சேர்த்து அப்லோட் பண்ணி பண்ணிக்கலாம். 8 மணி நேரம் நிகழ்ச்சி நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாம். 8 மணி நேரம் நிகழ்ச்சிக்கு அதுக்கப்புறம் வேணும்னா அவங்கள்ட்ட பைசா கொடுத்து வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு 8 மணி நேரமே போதும்னா 8 மணி நேரம் புதுசு போட பழசை நீங்கள் டெலிட் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். ஸோ இந்த வானொலியின் மூலமும் நிறைய நண்பர்கள் வந்து கிரியேட்டிவாக சொல்லி தன்னுடைய கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து ஏதோ என்னடா ஜஸ்ட் லைக் சொல்லிட்டு போயிடுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். இதுக்கு உதாரணங்கள் நான் நிறைய சொல்ல முடியும். சரி, இப்போ கேள்வி நேரம் வச்சுக்கலாம், கேள்வி பதிலாக வச்சுக்கலாம். சரியா? இப்போ நான் சொன்னதெல்லாம் தலைக்கு மேலே போச்சா இல்லை தலைக்கு உள்ளே போச்சான்றது மட்டும் உங்கள் கேள்வி மூலம் நான் கேட்குறேன். வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இணைய வானொலி தான் வேறு ஒன்றும் இல்லை. இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்தால் மட்டுமே நம்ம செயல்படுத்த முடியும். இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லைன்னா ஆஃப்லைன் ரேடியோ வந்துருச்சுக்கோ. இப்போ நான் சொல்கிற சவுண்ட் கிளவுடில் ஆஃப்லைன் ரேடியோ, நீங்கள் சவுண்ட் கிளவுடில் போக வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. நீங்கள் எதில் போயிட்டு ஆஃப்லைன் கொடுத்துட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா அதெல்லாம் டவுன்லோட் ஆகிருக்கும், நீங்கள் கேட்டுக்கலாம். ஹேம் ரேடியோவுக்கு வந்து ஆடியன்ஸ் கிடையாது. ஆடியன்ஸ் வந்து ஹேம் கம்யூனிட்டி தான். நீங்கள் பப்ளிக் கூட பேசணும். ஆமாம், ஹேம் ரேடியோவில் பப்ளிக்கும் கேட்கலாம். ஆனால் இன்றைக்கி யாரும் நம்ம கேட்கறதில்ல. காரணம் வானொலி பெட்டி மார்க்கெட்டில் இல்லை. இன்றைக்கி நீங்கள் இப்போ நாங்கள் பேசுனதை வச்சு நீங்கள் யாராச்சும் ஒரு சாஃப்ட்வேர் ரேடியோ வாங்கணும்னு ஆசைப்பட்டு மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஏன்னா நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் டைமில் இருக்கும். எப்படின்னா
வானொலின்றது காணாமல் போய் அடுத்த ஒரு தரத்துக்கு மாறிட்டு இருக்கும். அதனால தயவுசெய்து நீங்கள் யாராச்சும் ஒரு குழந்தைகளுக்கு ஏதாச்சும் இதாப்பா வானொலின்னு நினைக்க காட்டணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஒரு வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 வானொலி பெட்டி மட்டும் ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் கிடைக்கிது, ஃப்ளிப்ஸில் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு கிடைக்காது, வானொலி பெட்டிலாம் கிடைக்காது. வானொலி பெட்டி அது அப்பா வானொலின்னு சொல்கிறாங்க, அது என்னப்பான்னு குழந்தை வந்து கேட்டாலும் கேட்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு இதுதான்ப்பா ரேடியோன்னு சொல்கிறதுனாச்சும் ரேடியோ வாங்கி வச்சுக்கோ. 700 800 தான் விற்கிறாங்க. ஷாப்பியும் அது இருக்குது. ஆனால் எஸ்எஸ்பி இல்லை. நீங்கள் சொல்கிற அந்த எஸ்எஸ்பி இருக்கிற பேண்டில் கேட்கணும். எஸ்எஸ்பி வந்து நம்ம ஊரில் வர ரேடியோஸ் எல்லாம் இல்லை. நீங்கள் யாராச்சும் இன்டர்நேஷனல் ரேடியோஸ் எல்லாத்தையும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ரேடியோ சொல்கிறேன், நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். அது ஒன்று விலை அதிகமாகவும் ஒன்று விலை குறைவாகவும் சொல்கிறேன். விலை அதிகமாக இருக்கிறது வந்து பக்கா ரேடியோ. நான் சொன்ன அந்த டிஆர்ஓ கிளாஸியா உலகின் மூளை முழுக்கிலிருந்து வர்றது எல்லாத்தையும் கேட்கும். அதுக்கு ஒரு ஆண்ட்ராவும் தரலாம். வந்து லேண்ட்லைன் ஆண்ட்ரானா வீட்டில் இருந்து நம்ம தூரதர்ஷன் ஆண்ட்ரா போட்டு திரிக்கிற வரைக்கும் அந்த வேலையெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது ஒரு வைண்ட் அவுட் ஆண்ட்ரா, ஒயர் ஆண்ட் லாங் ஒயர் ஆண்ட்ரா. நீங்கள் வைண்ட் பண்ணி ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் வச்சுக்கலாம். ஒரு 10 மீட்டர் ஒயரோட தர்றாங்க. ஷார்ட்வேர் வந்து லாங் ஒயர் ஆண்ட்ரா இருந்ததுன்னா நல்லா கிடைக்கும். வானொலியினுடைய பேர் வந்து சோனி, மாடல் நம்பர் ICF 7600GR. சோனி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது பிராண்டு. ICF 7600GR இந்த மாடல் வாங்கலாம். இந்த மாடலுடைய விலை வந்து நீங்கள் யாராவது போய் பார்த்துட்டு திட்டத்துலாம் நான் விலையை சொல்லிடுறேன், 12,000 ரூபா. சரியா? ரேடியோ 12,000 ரூபாயா? அப்போ ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி போயிருக்கோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ். ஆனால் ரேடியோ ஆர்வலர்கள் யாராச்சும் இருந்தால் சொல்லுங்க. இதே கூட இந்த ஏர்பேட், இந்த விமானத்தில் போகிறது, இந்த ஷிப்பில் பேசுறதெல்லாம் கேட்குறேன் சார், அதுக்கு ஒரு ரேடியோ தான் சொல்லுங்கன்னா இன்னொரு ரேடியோ சொல்கிறேன். இதெல்லாம் வேற எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் கேட்டு நீங்கள் பாட்டு மனசுக்குள்ள வச்சுருந்தீங்க. அதெல்லாம் வேற யாரும் சொல்லாது. சரியா? டெக்சன் TECSUN டெக்சன் PL660 அப்படின்னு ஒரு மாடல். இதனுடைய விலை 6,000 ரூபாய். இதுவும் அமேசான், இது ரெண்டுமே அமேசான் அவைலபிள் இருக்கு, ஃபிளிப்கார்ட்ல இருக்கு. டெக்சன் TECSUN டெக்சன் PL, P for pen, L for London, PL660. சரியா? இந்த மாதிரி இது ஏர் பேட்லாம் நீங்க விமானத்தில் போறதெல்லாம் கேட்கலாம், எல்லாத்தையுமே கேட்கலாம். ஆனால் இதில் நீங்கள் வந்து PTT எல்லாம் இருக்காது. அமைக்கி அவர் பைலட்டோட பேசுறதெல்லாம் பேச முடியாது, கேட்கலாம். சரியா? இது ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, ஹேம் எக்யூப்மெண்ட்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப சுலபமாக வச்சுக்க வேண்டியது, ரொம்ப ஜாகிரதையாக வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். காரணம் வேற ஒன்றும் இல்லை. இந்த எக்யூப்மெண்ட் வாங்கிட்டீங்கனாலே உங்கள் எந்தெந்த எக்யூப்மெண்ட் யார் ரெக்கார்ட் ஃபுல்லாக வந்து மியூசிக் போயிடும். உங்களுக்கே வந்து இந்த நான் சொன்ன இந்த லைசன்ஸ் சும்மா வந்து தர மாட்டாங்க. எக்ஸாம் எழுதணும் லைசன்ஸ் வராது. எப்படி பாஸ்போர்ட்டுக்கு போலீஸ் வந்து வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுறாங்க, அது போல நீங்கள் யார் என்ன வேணும்லாம் கேட்பாங்க. கேட்டுட்டு நீங்கள் தரலாமான்னு பாருங்க. ஏன்னா அது என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் வச்சுட்டு. சரியா? அதனால வேற அதுக்கு பிரச்சனையே என்னன்னா, அந்த PTT இருக்கு இல்லையா, அதை தெரியாமல் அனுப்பி விட்ருவாங்க ஒரு சில டைமு. அது அப்புறம் அது எப்படின்னா, அந்த ரிசீவர் வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிட்டீங்கனாலே இன்னைக்கு தான் அச்சரை தீர்க்கிறதோட சொல்லலாம். இப்போ நான் இங்கே இருக்கிறேன்னா என்னுடைய மாணவர்கள் இங்கே இவ்வளோ நேரம் தான் நான் சொல்ல முடியாது. இப்போ நான் இங்கே இவ்வளோ நேரம் இருந்தோன்றதை அவங்களால சொல்ல முடியும். ஏன்னா என்னுடைய எண்ணம் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால அவங்க கண்டுபிடிச்சி இந்த சார் நீங்கள் என்ன தமிழ் இணையதளத்தில் போனீங்களா தெரியுது அப்படிமா நம்ம ஏன்னா நம்ம தான் தெரியுமாச்சு அவன் எப்படி எது கேட்குறாங்க. இது எப்படின்னா நீங்கள் PTT ஆன் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த 5வது நிமிடமா அல்லது 10 நிமிடத்துலேயே உங்கள் வீட்டுக்கு வந்து அதாவது நான் சொல்கிறேன் அந்த இந்த எக்ஸாமே அதுதான். எந்தெந்த ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம், எந்தெந்த ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் பண்ணக்கூடாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். என்னென்ன அலைவரிசைகள் யாரெல்லாம் ஒளிபரப்பிட்டு இருப்பாங்க, என்னென்ன அலைவரிசைகள்லாம் தடை செய்யப்பட்ட அலைவரிசை அப்படின்றது தான். இதுதான் 2 வே. இந்த ஹேம் ரேடியோன்றது 2 வே. ஏன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு இது வந்த பிறகு அதனுடைய அந்த பெரிய அப்போல்லாம் வந்து யாராச்சும் வயர்லெஸ் வச்சுருந்தாங்கன்னா பெருசாக அதை பார்த்துக்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை. இதுவே 2 வே ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இது என்னன்னா, நிறைய பேர் நீங்கள் ஜஸ்ட் லைக் நம்ம இதை பயன்படுத்திட்டு போயிடறோம். இதுக்குள்ளேயே டிரான்ஸ்மிட்டர் இருக்கு, இதுக்குள்ளேயே ரிசீவர் இருக்கு, இதுக்குள்ளேயே 12 MP கேமரா இருக்கு. நீங்க கேனல்ல நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி எங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கேனல்ல 12 MP கேமரா வாங்கினா 15,000 போட வேண்டியது இருந்தது. 12 MP கேமரா உள்ளுக்குள்ள போட்டுற மைக் ஆப்பிள் நீங்க வச்சிருந்தீங்க, செனைசர்னு ஒரு பிராண்ட், அந்த மைக் தான் உள்ளுக்குள்ள பயன்படுத்திருக்கேன் ஆப்பிள்ல. இப்போ வந்து 6S 4S அந்த மைக்கினுடைய தனியாக நீங்கள் வாங்கினீங்கன்னா, எங்கள் ஸ்டுடியோ நாங்கள் வாங்குறோம், அது தனியாக அந்த மைக்கு மட்டும் வாங்கினீங்கன்னா 18,000 ரூபா பார்த்துக்குங்க. அப்போது கிளாரிட்டி வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ ரேட் அதிகமாக ஏன் அந்த ஆப்பிள் வந்து இன்றைக்கும் அந்த ரேட் அதே ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் இருக்குதுன்னா வேற ஒன்றும் இல்லை. அடுத்த ஒரு 10 வருடங்கள் கழித்து என்ன தொழில்நுட்பம் இருக்கோ அது இப்போவே நீங்கள் அதை பார்த்துருங்க. இன்னைக்கு ப்ராட்காஸ்டிங் இப்போ ஒரு படம் வந்துருச்சு. நீங்கள் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சென்னை ஃபெஸ்டிவல் வந்தீங்கன்னா தெரியல, மொபைலே ஃபுல்லாக 5 இயர்ஸ்லேயே எடுத்து திரைப்படம், மொபைலே எடுத்து திரைப்படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவார்டு வேறு வாங்கிடுச்சு. கான்சில் அவார்டு கிட்டத்தட்ட 4 கோடி நம்ம வின் பண்ணிச்சு. அதை மொபைலே ஃபுல்லாக அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. அதனால் இந்த ஒரு மொபைல் ஃபோன் பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு இல்லையா? ஸோ நாம் ஜஸ்ட் லைக் இதை பயன்படுத்திட்டு போயிடறோம். இதனுடைய R&D வந்து கிட்டத்தட்ட
இன்னும் அடுத்த 20 வருடம் கழிச்சு என்ன வருதுன்றது இப்போ மனோன்மணியம் சுந்தரனார்கள் எல்லா பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அந்த பல்கலைக்கழகத்துக்கு தான் சொல்றேன், இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இங்க அடுத்து 25 வருடம் கழிச்சு உள்ளுக்குள்ள இருக்கிற ப்ராசஸர், இந்த மொபைல் போன் இவ்வளோ சைஸ் இருக்கு இல்லையா, இதுல அந்த ஒயிட் இருக்கு இல்லையா மேல, அந்த ஒயிட் சைஸ் மட்டும் வந்துடும். அந்த மாதிரிலாம் வந்துருச்சுக்கோ. ஃபில்ம் பயங்கரமாக ரிசர்ச் போயிட்டே இருக்கு, பயங்கரமா என்னென்னமோ தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள வாட்ஸ்அப்ல அட்மின் ஆகி விட்டுறானே, எத்தனை வாட்ஸ்அப் அட்மின் ஆகிக்கிறான். முதல்ல நமக்கு அதான் வேலை இருக்கு, காலையில் எழுந்திரிச்சோம் வாட்ஸ்அப் பண்ணிக்கு எது நம்ம அட்மின் ஆகிருக்கான்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா என்னங்க நீங்க இருக்கிற அட்மின் எந்த மாதிரி மெசேஜ் எழுதிச்சிருக்கலாம், நமக்கே தெரியாம அட்மின் ஆகி விட்டுறாங்க. நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க தெரியாது. அதே மாதிரி போஸ்டிங் அடிச்சு நோக்கிடுறாங்க. அதாவது நைட்டு ஃபுல் சார்ஜ் பண்ணி போனை வச்சு தூங்கணும்னா காலையில இருந்து ட்ரை ஆகி கீன்னு சத்தம் போட்டுருது, காப்பாத்துன்னு சொல்றாங்க. என்னடான்னு பார்த்தா நைட்டு வெளியே போனா 5000 வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பான். அநியாயத்துக்கு இருக்காங்க. 5000 மெசேஜ் இருக்கு ஒரு குரூப்ல. பாருங்க, ஒரு முதல் வேலை என்ன சொல்றது லீவ் குரூப், என்னங்க நீங்க வெளியே போயிட்டீங்களா, 5000 மெசேஜ் அனுப்ப எப்ப ஒரு இதுல 5000 ஒரு குரூப்ல தான் 10 குரூப் 5000 என்னாச்சுன்னு பாருங்க. குழப்பே வேண்டாமா, நீங்க அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப்ல இதெல்லாம் சிக்கல் இருக்கு. பிளாக் சர்வதேச வானொலி .blogspot.com சர்வதேச வானொலி SARVADESAVANOLI சர்வதேச வானொலி. தேசம் வந்து TH இல்ல D வானொலி .blogspot. அப்படியே நீங்க சிரமமா இருந்தீங்கன்னா தமிழ்ல சர்வதேச வானொலி போனீங்கன்னா வந்துடும். கூகுள்ல 2வது சைட்டே நம்ம தான் வரும். சரியா? உங்களுக்கு நிறைய கீவேர்டு SEO எல்லாம் சொல்லி தராங்கன்னா பிரச்சனை இல்லை. யாராச்சும் போய் போனோம் குளறுபடி பண்ணிட்டீங்கன்னு வைங்க. SEO எல்லாம் நான் சொல்லி தரீங்களா, சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன்லாம் வேற தெரியுங்களா? யாராவது தெரிஞ்சுன்னா அப்படியே சைலண்டா வச்சுங்க, மாற்றி விட்டுறாங்க. வேற ஒன்றும் இல்லை. கீவேர்ட் சர்ச்சில் போய் முதல் 10 பக்கத்துக்குள்ள உங்களுக்கு வரணும்னா அதெல்லாம் பிசினஸ். அதெல்லாம் அது கம்யூனிட்டி ரேடியோ, அது பண்ணலாமே. அரசு பண்ணியா தனியார் பண்ணீங்களா? அரசு பண்ணீங்கன்னா அதாவது நீங்க உங்களுடைய மினிஸ்ட்ரியில அனுமதி வாங்கி அந்த மாதிரி வர வேண்டியதா இருக்கும். பண்ணலாம். அது டீட்டெயில் வேணும்னா mib.nic.in வெப்சைட், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி, www.mib மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங். M ஃபார் மினிஸ்ட்ரி, I ஃபார் இன்ஃபர்மேஷன், B ஃபார் பிராட்காஸ்டிங், mib.nic, N ஃபார் நேஷனல், I ஃபார் இன்ஃபர்மேஷன், C ஃபார் சென்டர், NIC. அந்த வெப்சைட்ல போயிட்டு FM ரேடியோ அல்லது கம்யூனிட்டி ரேடியோ லிங்க் இருக்கு, அதுல படிக்கனாலே ஃபுல்லா அப்ளிகேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே இருக்கு. போட்காஸ்ட்க்கு இது சம்பந்தமே கிடையாது. இணையத்துக்குள்ள நீங்க எதை பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. ஒன்ஸ் நீங்க கன்வென்ஷனலா ரேடியோ வந்ததுனால சரிங்களா? எங்க நிகழ்ச்சி கேளுங்க, தமிழ் ஆள போய் கேட்டு சொல்லுங்க. அது வந்து பயிற்சிக்கான வானொலி. நீங்க பாட்டு கேட்டு என்ன ஆகா ஓன்னு சொன்னாரு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு திட்டாதீங்க. அது பயிற்சிக்கான வானொலி. சரியா? இது போலதான் இருக்காது. எங்க மாணவர்கள் நான் பயிற்சி பண்ணி பேசிட்டாங்க. சரி, நன்றி. இன்னைக்கு கனி தமிழ் பேரவை நடத்துகிற கோடை முகாமில் வந்து ஜெய்சக்திவேல் ஐயா சென்னை பல்கலைக்கழகத்துலேருந்து வந்து ரேடியோ வானொலி பற்றிய பேசினார். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட், அதனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சாதாரண ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ்னால் என்ன, அவ்வளோதான். இதை தவிர அதிகமாக தெரிஞ்சது AM பேண்டு, FM பேண்டு. அந்த ஸ்டேஷன்ஸு சென்னையில் இருக்குதுன்னு தான் தெரியும். நிறைய பேருக்கு ஏஎம்ஏ கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அவர் வந்து நிறைய விஷயம் சொன்னார். SSB அந்த மாதிரி ஹையர் பேண்ட் பற்றிலாம் சொன்னார். சாதாரணமாக முன்னாடிலாம் நம்ம வந்து ரேடியோ கேட்போம். அந்த காலகட்டம் மாறி போய் இன்றைக்கி FM கேட்குற அளவுக்கு மட்டும்தான் தெரியும். எங்களுக்கு அதை தாண்டி வேறு ஒரு விஷயம் தெரியாது. ஆனால் சாருக்கு வந்து இந்த ரேடியோ கோர்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, அதுக்கான வெப்சைட் என்ன, வானொலியோட வடிவங்கள்லாம் எப்படி எப்படியெல்லாம் வந்திருக்கு, அதனுடைய பரிமாணங்கள்லாம் என்ன, ஏன் நம்ம இதிலேருந்து விலகி இருக்கோம் தெரியாமல் இருக்குது, DXINGனா என்ன, DXERனா என்ன, DRMனா என்ன, வானொலி டிஜிட்டல் மையம் எப்படியெல்லாம் இப்போ இயங்கிட்டு வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சேனல் எப்படி பல வடிவங்களாக பல பிரிவுகளாக இருக்குது, ஒரே ஒரு சேனல் எப்படி பல வடிவங்களாக இருக்குன்னு சொல்லி உதாரணம் சொல்லி விளக்கியிருந்தார். பண்பலைனா என்ன, மத்திய அலைனா என்ன, சிற்றலைனா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்தாரு. ஈவன் பாகிஸ்தானில் கூட வந்து தமிழ் வானொலி ஒளிபரப்பு செய்கிறாங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப புதுமையான விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் WRTH QSL கலெக்ஷன்னா என்ன, கீவேர்ட்ஸு, செயின்ட் கேலினா பற்றி சொன்னார். அற்புதமான சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது.
இருந்தது. ஏன்னா ஆசிரியராக நாங்கள் இருக்கிறதுனால எங்களுடைய மாணவர்களுக்கு நிறைய இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு புதிய தளமாக இதை நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம். ஒரு ஆசிரியராக பணியாற்றுகின்ற எங்களுக்கு வந்துட்டு எந்த வகையில் பயனுள்ளதாக இருந்ததுன்னா, வானொலியை பயன்படுத்தி எவ்வாறு அந்தந்த மொழிகளை கற்பிக்க முடியும், அந்தந்த வானொலி நிலையங்கள் அவ்வளோ குறிப்பிட்ட நாடுகளை தந்த மொழிகளை எவ்வாறு கற்பிக்க உதவி செய்கின்றன. இதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தெரியும்னா, வானொலினா இந்த ஹலோ எஃப்எம், பிக் எஃப்எம் அந்த மாதிரி பாட்டு போடுறது அந்த மாதிரி தான் தெரியும், கலாய்க்கிறது அந்த மாதிரி விஷயம் தான் இருந்துச்சு. ஆனால் இவர் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ விஷயம் இருக்குது. அது மெயினாக ஹேம் ரேடியோ பற்றி சொன்னார். ஹேம் ரேடியோனா என்னன்னு கூட எனக்கு தெரியாது, அந்த வார்த்தை கூட கேள்விப்பட்டதில்லை. நம்ம ஆர்வமாக இருந்தோன்னா வானொலியை தொடங்கலாம். நான் கூட ஒரு வானொலியை உறுதியாக தொடங்குவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த செஷனுக்கு அப்புறம் தொடங்குவோம். நல்லா இருந்தது, இன்ட்ராக்டிவாக இருந்தது. என்டையர் இது வந்து போரிங்காக இல்லாமல் இவ்வளோ தூரம் நான் கவனிச்சதே கிடையாது. ரொம்ப ஃபுல்லி கான்சன்ட்ரேஷன் இதுலேயே இருந்தது.